உதவி சேவை சௌரத்துவ குழுமத்துக்கு வணக்கம். தொடரும் தமிழ் மொழி அடையாளம், பண்பாடு, கலாச்சார தூவலாக்கத்தை போன்றவற்றை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பாட்டாளர்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விடயங்களை மக்களை கொண்டு செல்லும் நோக்குடன் மெய்யியல் அறிவியல் பயணம் தொடர்கிறது. தமிழ் மரபை மனதில் கொண்டு உலகத்தில் உள்ள தொலைநோக்கு பார்வை கொண்ட முக்கிய செயல்பாட்டாளர் ஒருவரை நாம் இன்று அழைத்து வந்துள்ளோம். அவர் ஒரு கருத்து உருவாக்கி கதை சொல்லி அரும் பெரும் செயல்பாட்டாளர்களில் அவரும் ஒருவர். சாதி, சமயம், அரசியல் கருத்துகள் என வளரும் கலாச்சார முரண்பாடுகள் எம்மை பலவீனப்படுத்தும் ஒரு முக்கிய அரசியல் இருப்பு பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஆனால் இந்த தமிழர் மரபு அதற்கு அப்பாற்பட்டது. அந்த பொன்னான மரபை பற்றி பேசுவதற்கு எம்முடன் இணைந்துள்ளார் தமிழ் அருங்காட்சியகம் லண்டன் செயற்பாட்டாளர்களில் ஒருவரான கலாநிதி ஸ்ரீகாந்தா அவர்கள். சமூகத்துக்குள் உள்ள ஒரு ஆளுமையான எமது உறவுகளையும் கலந்து கொள்ள முடிந்தால் அழையுங்கள். பெருமையுடன் வாழ வேண்டிய சமூகத்தின் பாரம்பரியத்தை நிலைநாட்டுவது ஒவ்வொருவருடைய கடமையுமாகும். தமிழ் உதவி சேவை உங்களை அறிவியல் அரங்கத்துக்கு வரவேற்கின்றது. இன்றைய தமிழர் உதவி சேவையின் அறிவியல் அரங்கம் 197வது அமர்வு. நாம் நமக்காக என்ற காலகட்டங்களில் வாழ்ந்து வருகின்றோம். தமிழ் அறம், அதில் உருவான தமிழ் தேசிய பண்பாடு, சமூக நீதி, மனித உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பன தலைத்தோங்க தமிழர் உதவி சேவை மக்களோட மக்களாக பயணிக்கும். அந்த அபிலாஷைகள் நடைபெறும் என்ற முறையில் மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்ட அனைவருடன் நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து கேள்வி பதிலுக்கான நேரங்களும் உள்ளது. உங்கள் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். திரு டாக்டர் கலாநிதி ஸ்ரீகாந்த் அவர்கள், இது உங்களுக்கான நேரம். வறுமுறையும் நான் மற்ற கருத்துக்களை எங்களுடைய கவனத்தை கொண்டு வரேன். தமிழ் என்பது மொழி, இலக்கியம் மற்றும் வாழ்வியல் மூலம் மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு துடிப்பான கலாச்சாரத்தின் பண்டைய நாகரிகம். இந்தியா முதல் தென்னாப்பிரிக்கா, மலேசியா முதல் பிரிட்டிஷ் கயானா வரை உலகெங்கிலும் உள்ள 100 மில்லியன் தமிழர்களை இந்த தாய் திருநாள் அல்லது பொங்கல் அல்லது புத்தாண்டு கொண்டாடுறவர்கள் இதில் இணைகிறார்கள். தமிழர்கள் எங்கிருந்தாலும் பல்லின அடையாளத்திற்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் ஒற்றைத்தன்மை கொண்டவர்களாக இல்லாமல் இசைவாக்கம் அடையக்கூடியவர்கள். இந்த நாட்டை குறிப்பிடுவோமாயின் பிரிட்டிஷ் தமிழர்கள் இயற்கையாகவே பிரிட்டிஷ் வாழ்க்கை முறையுடன் ஒத்திசைந்து இந்த நாட்டு பொருளாதார முன்னேற்றத்தில் பங்களித்து, இந்த அரசுகளுடன் பங்களித்து, லோக்கல் கவுன்சிலுடன் பங்களித்து, அதே நேரத்தில் தங்கள் கலாச்சாரத்தில் திகழ்ந்தவர்களாக தொடர்கிறார்கள். தமிழர்களின் பின்னால் உள்ள இந்த தார்மீக இழையை புரிந்து கொண்ட பிரிட்டிஷ் அரசியல் சமூகம் அதை கொண்டாடுகிறார்கள். உலகளாவிய தன்மையின் தமிழ் தார்மீக திசை காட்டியில் தமிழ் மரபு உயர்ந்து நிற்கிறது. இருப்பினும் பல்லின அடையாளத்தின் உருவகம் உலகளாவிய தன்மையை நாடுகிறது. மேலும் தமிழ் பாரம்பரியத்தின் செழுமையையும் வெளிப்பாட்டும் கூட்டு அடையாளத்தையும் தழுவுற போது அது தமிழையும் தன்னகத்தே உள்ளடக்க தவறுவதில்லை. மற்ற பண்டைய மொழிகளை போல அல்லாமல் தமிழ் பக்தி மிக்க மொழியாகும். கிறிஸ்தவம், இந்து மதம், இஸ்லாம், சமணம், சைவம் போன்ற முக்கிய மதங்களை ஏற்றுக்கொண்டது. பல பக்தர்கள் தமிழ் மொழியின் செழுமை காரணமாக அதை வணங்குவதில் மரியாதையும் கண்டறிந்து பாடல்கள், சங்கீதங்கள் மூலம் பக்தியை ஓதுகின்றன. தமிழ் மொழியின் கடவுள் மயத்தன்மை தானாகவே தெளிவாக இதில் உள்ளது மற்றும் அதன் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை அது வலியுறுத்தி நிற்கின்றது. பல இறை
நம்பிக்கைகள் இயற்கையோடு இணைந்து வாழ்வதில் தங்கள் கொள்கைகளை கண்டுபிடிப்பதற்கு முன்னே தமிழ் கலாச்சாரம் உருவானது. தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் மீதான இடைவிடாத மரியாதை மற்றும் பயபக்தி தமிழ் கலாச்சாரத்தை மேலும் வளர்த்தது. அத்தகைய உருவகம் அனைத்து உயிரினங்கள் மீதும் ஒரு ஆர்வத்துடன் சுற்றுச்சூழலை தழுவியது. வானியல் தமிழ் மாலுமிகளை கடல்களிலும் பெருங்கடல்களிலும் பயணிக்க வைத்தது. அவர்கள் பொருட்களை வர்த்தகம் செய்வது மாத்திரமல்லாமல் அனைத்து நாகரீகங்களுடனும் அந்த நாகரிக கலாச்சாரத்தையும் பரப்பினார்கள். தமிழர்கள் படையெடுப்பாளர்கள் இடமிருந்து அந்நிய கலாச்சாரங்களில் ஈர்க்கப்பட்டாலும் அனைத்து வடிவங்களிலும் அழிவுகளையும் தாங்கி காயமின்றி மீளும் ஆழமாக வேரூன்றி வளர்கிறார்கள். இந்த மரபு தமிழர்களுக்கு மேல் ஓங்கி வளர வேண்டும். அந்த துடிப்பான மரபின் பண்டைய பண்பாடுகளுக்கான பயணம் இது வாழ வேண்டும், வாழ வைப்போம் என்ற உறுதியுடன் நாங்கள் திரு ஸ்ரீகாந்த் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்துல தமிழர் மரபுகளை பற்றி உங்களோட ஷேர் பண்றதுக்கு எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. அதுவும் இதுல நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்குது. இதை நாங்க ஒரு ஒரு லெக்சர் மாதிரி இல்லாமல் ஒரு உரையாடல் மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு உங்களோட கேள்விகளை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதோட தலைப்பு தமிழர் மரபு ஓ தமிழ் ஹெரிட்டேஜ். எனக்கு கனகாலமாகவே சில சொற்கள் ஒரு குழப்பமாகவே இருந்து வந்தது. அடிக்கடி ஒரே மாதிரியான கருத்துள்ள சொற்களாக இருந்தது. அப்போ அதில் ஒன்று கலாச்சாரம், கல்ச்சர், அடுத்தது பாரம்பரியம், அடுத்தது சம்பிரதாயம், அடுத்தது ஐதீகம், மரபு, பண்பாடு. அப்போ இவ்வளவும் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரே மாதிரியான பொருள் தந்த மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு ஏன் இது ஒரே மாதிரி பொருள் தரக்கூடிய சொற்கள் இருக்குது என்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்ப இதை பற்றிய கொஞ்சம் ஆய்வு செய்து புரிஞ்சு கொள்வோம் என்ற ஒரு மனநிலை எனக்கு ஏற்பட்டு, அதனால இந்த சொற்களை பற்றி நான் கொஞ்சம் ஆய்வு செய்ய வலிக்கிட்டேன். அந்த ஆய்வின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு நான் உங்களோட கதைக்க இருக்கிறேன். இதுல முதலாவது கலாச்சாரம் என்றதை எடுத்தால், இது உண்மையில தமிழ் சொல் இல்லை, இது ஒரு லத்தீன் ஷோ. லத்தீன்ல இருந்து தான் தமிழுக்கு வந்தது. அதுவும் நேரடியாக வரல, லத்தீன்ல இருந்து சமஸ்கிருதத்துக்கு போய் சமஸ்கிருதத்துல இருந்து எங்களுக்கு வந்தது. இது தமிழ் சொல் இல்லை. நாங்கள் தமிழர் கலாச்சாரம் என்று சொன்னோம்னா அது போல. அடுத்தது பாரம்பரியம், சம்பிரதாயம், ஐதீகம். இது நாலுமே சமஸ்கிருத சொற்கள், லத்தீன் இல்லை, சமஸ்கிருதத்தில் உருவான சொற்கள். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே கருத்துள்ளதாக தான் இருக்கு கலாச்சாரத்தோட. அதனால இது சமஸ்கிருதம் என்று தெரிஞ்சதால இதை பற்றி நான் கூடுதலா ஆய்வு செய்ய போகல. அடுத்தது மரபு, பண்பாடு. இது தமிழ் சொல். இது மரபு என்ற என்ன, பண்பாடு என்ற என்ன, அதுக்கும் இந்த கலாச்சாரம், பாரம்பரியம், சம்பிரதாயம், ஐதீகம் இதுகளுக்குள்ள தொடர்பு என்ன என்றதை ஆய்வுதான் நான் இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு செய்தேன். இதுல நீங்க கலாச்சாரம் என்ற சொல்ல நீங்க எடுத்தீங்கன்னா, இது நான் ஒரு எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியில இருந்து எடுத்தது. எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி உங்களுக்கு தெரியும், சொற்பியல் என்று சொல்றது. ஒரு சொல் எப்படி உருவானது, அதோட ஒரிஜின் எங்க என்றதை சொல்ற ஒரு டிக்ஷனரி தான் இது. அப்ப இந்த டிக்ஷனரியில லத்தீன்ல கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த கொலேரா என்ற ஒரு சொற்பதம் வருது. இது கூடுதலா விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லா இருக்கு. இது அப்படியே மெடவல் காலத்துல இது கல்டிவேட்டரா என்ற வேர்டுக்குள்ள வருது. இங்கேயும் விவசாயம் சம்பந்தமான சொற்கள்
சொற்பதத்தில் தான் இருக்கு. இப்ப இந்த சொற்பதத்தை மற்ற மொழிகள் பிரெஞ்சு கையாளுது கல்ச்சர் என்ற பேர்ல. பிறகு ஆங்கிலமும் கல்டிவேட் என்றது அதே அந்த விவசாய கண்ணோட்டத்துல கல்டிவேட் என்ற பிரின்சிபல் வருது. இங்கேயும் கல்ச்சர் என்றது வளர்ப்பு என்றதுதான். அப்ப பிரெஞ்சு, லத்தீன், இங்கிலீஷ் இந்த மூன்றும் இந்த சொற்களை பாவிக்க தொடங்குது. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, அதாவது மிடில் இங்கிலீஷ்ல உருவாகிற சொற்பதம் தான் கல்ச்சர். கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு. இதோட பாவனை எப்படி இருந்தது, இலக்கியங்கள்ல இதோட பாவனை எப்படி இருந்தது என்று பார்த்தால், இந்த பாருங்க 18ல இருந்து தொடங்குது. பாருங்க பாவனை எவ்வளவு குறைவா இருந்திருக்கு. வர 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 கூடி இது 17ஆம் நூற்றாண்டு. இங்க இது வந்தோடனே 18ஆம் நூற்றாண்டு வருது. 18ஆம் நூற்றாண்டுல அதிகமா பாவிச்சு கொண்டு வந்து இங்க 20ஆம் நூற்றாண்டுகள்ல அதோட பாவனை கூடுதலா வந்திருக்கு. அப்ப இது மட்டும் அந்த சொல், இந்த கல்ச்சர் என்ற சொல்லோட பாவனை இலக்கியங்கள்ல அதிகமா இல்லை. அது தொடக்க காலமே நினைக்கிறேன் 16ஆம் நூற்றாண்டா இருக்கும் அந்த இந்த சொல் வந்தது. அதுக்கு பிறகு இந்த கல்ச்சர் என்ற சொற்பதம் உருவாகினது 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு. அதாவது வந்து இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இலக்கியங்கள்ல எவ்வளவுக்கு இது பாவனையில இருந்திருக்கு. அப்ப இது பொதுவா ஒரு புது சொல், தமிழுக்கு மட்டுமில்லை மற்ற மொழிகளுக்கும் ஒரு புது சொல் தான். அப்ப அதனால நாங்க இத தமிழ் சொல் என்று சொல்ல முடியாது. கலாச்சாரம் தமிழ் சொல், கலாச்சாரம் என்ற சொல் தமிழுக்கு எப்ப வருதுன்றா 20ஆம் நூற்றாண்டுல தான் வருது. அது எப்ப என்று சொன்னால், இங்க நான் போன முறை கூட சொல்லியிருப்பேன், இந்த நாயக்கர் ஆட்சி காலம் என்று, அந்த நேரத்துல தமிழுக்கு நிறைய கொடுமைகள் நடந்தது என்று. அந்த காலத்துலதான் இது எங்கட தமிழ் மொழியின் பாவனைக்குரிய ஒரு சொல்லா வருது. அதுக்கு காரணம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மணிப்பிரவாளம் என்ற ஒரு நடைமுறையை தமிழுக்குள்ள உருவாக்குறாங்க. மணிப்பிரவாளம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு வகையான மாலை, தங்கமும் முத்தும் மாறி மாறி கோருக்கிற ஒரு மாலைக்கு மணிப்பிரவாளம் சொல்றது. அந்த மணிப்பிரவாள் நடைன்றது தமிழுக்கு இல்ல, சமஸ்கிருதத்தை கலந்து கலந்து கதைக்கிற ஒரு முறை. அது ஒரு ஸ்டைலிஷா, எனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சா நான் புத்திசாலி என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி தமிழ் சொற்களுக்குள்ள இந்த சமஸ்கிருத சொற்களை கலக்க தொடங்கின காலம்தான் அந்த மணிப்பிரவாள காலம். இது ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாயக்கர் காலத்துல ஆரம்பிச்சிருந்தாலும் மற்ற இடங்கள்ல முதலே உருவாயிருச்சு. அதனாலதான் உங்களுக்கு தெரியும், எங்கட தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்களோட சமஸ்கிருதம் கலந்ததால வந்த பிரிவுகள் தான். அப்ப இது தமிழுக்கு ஏற்பட்ட, தமிழுக்கும் வந்தது. ஆனா நல்ல நேரம், உங்களுக்கு போன முறை நான் வீரமா முனிவரை பற்றி காய்ச்சேன். அதே நேரத்துல எதிர்காலங்கள்ல நான் பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ் என்றவரையும், கால்ட்வெல், ஜிவ் போப் மாதிரி அவங்களையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தலாம் இருக்கிறேன். இவங்கள் வந்து இல்லாட்டி இந்த தமிழ் இப்ப நாங்க பேசுற தமிழ் மொழி இருந்திருக்காது. அந்த தமிழ் மொழிக்குள்ள நிறைய சமஸ்கிருதம் கலந்து இருந்திருக்கு. இவங்க வந்த பிறகுதான் இவங்க எங்களுக்கு சொல்லித்தான் நீங்க சமஸ்கிருதத்தை விட ஒரு தனித்து இயங்குற ஒரு மொழி என்று சொன்னதால்தான் தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கி அதுக்கு பிறகுதான் தமிழ் மொழி என்று சொல்லி ஆய்வுகளை தேவநேவ பாவனை உருவாக்கி இப்ப நாங்க தமிழை பற்றி உணர்ந்து கொள்ற அளவுக்கு வந்திருக்கு. இல்லாட்டி கிட்டத்தட்ட 300 வருஷ காலம், அதாவது 16ஆம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்கள் வரும் மட்டுமே எங்களுக்கு தமிழ் ஒழுங்கான பாவனை இல்லை, தமிழ் அழிஞ்சிருக்கு. அப்ப அந்த காலத்துல எங்களுக்கு வந்த சொல் தான் கலாச்சாரம். அப்ப இந்த கலாச்சாரம் என்றா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அப்ப நான் சொன்னேன், இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த சொல் ஒரு புதுச்சொல், ஆங்கிலத்துக்கு கூட ஒரு புதுச்சொல். அப்ப அதனால ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பிலோசபரும், ஒவ்வொரு ஆந்த்ரோபாலஜிஸ்டும் இதுக்குரிய டெஃபினிஷன்ஸை
அல்லது வரைவிலக்கணங்களை கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அதில் நிறைய பேர் அந்த காலகட்டங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வரைவிலக்கணங்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க, இன்னும் கூட கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்போ உள்ளதுக்குள்ள எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவர் கொடுத்த ஸ்பென்சர் ஓட்டே என்றவர் கொடுத்த டெஃபினிஷன் தான். அது 2008 கொடுத்தவர். இவர் இங்கே யூகேல வாரிக் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு anthropological ப்ரொஃபஸர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த culture is a fuzzy set of basic assumptions and values, orientation of life, belief, policies, procedures, behavioral conventions that are shared by a group of people. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இந்த வேல்யூ, ஓரியன்டேஷன் ஆஃப் லைஃப், வேல்யூன்றது பண்பு, ஓரியன்டேஷன் ஆஃப் லைஃப் அல்லது வாழ்வியல், பிலீஃப் என்றது நம்பிக்கை, பொலிசிஸ் என்றது உங்களுக்கு தெரியும், கொள்கைகள் அல்லது விதிகள், ப்ரொசீஜர் நடைமுறைகள், அது நாங்கள் சடங்குகள்னு சொல்லலாம், பிஹேவியர் கன்வென்ஷன் என்ற சில குணநலன்கள். இதுகள் எல்லாம் ஒரு குரூப், ஒரு 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 மக்கள் குழுமமால ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இதுவளவை நாங்கள் டெஃபினிஷன், இவ்வளவு நாங்கள் கல்ச்சர்ன்னு சொல்லலாம் என்றதான் இவருடைய டெஃபினிஷன். இந்த வகையில பார்க்க போனோம், இந்த டெஃபினிஷன் முறையில பார்க்க போனா கூட எங்களுக்கு இது பொருந்ததில்லை. பாருங்க, வாழ்வியல், பிலீஃப் நம்பிக்கை, பொலிசி, ப்ரொசீஜர், இதெல்லாமே எங்களுக்கு ஒரே மாதிரி இல்லை. ஏனென்றால் எங்களோட வாழ்க்கை ஒரு திணை வாழ்க்கை. தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த 5 திணைகள் வந்து. குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்றால் காடும் காடு அந்த இடங்கள், நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடங்களும், மருதம் என்றால் மண்ணும் மண் சார்ந்த, அது வயலும் வயல் சார்ந்த இடங்களும், பாலை என்றால் பாலைக்கு கிட்டத்தட்ட சிலப்பதிகாரம் வரும் மட்டும் பாலைக்கு ஒரு டெஃபினிஷன் என்கிட்ட இருக்கல. இப்போ தொல்காப்பியத்துல இந்த 4 திணைகள், இந்த 4 திணைகளை பற்றி மட்டும்தான் சொல்லுது, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம். பாலையை பற்றி சொல்லல. சிலப்பதிகாரம் தான் முதலே பாலையை பற்றி ஒரு டெஃபினிஷன் சொல்லுது. அது என்ன சொல்லுது என்றால், குறிஞ்சியும் முல்லையும் அழிஞ்சி உருவாகிற, அது இயற்கையாலேயோ செயற்கையாகவோ இது அழிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு உருவாகிற அந்த நிலத்தை தான் பாலை வந்து இளங்கோவடிகள் வரவிலக்கணம் கொடுத்தார். இதுல பார்த்தீங்கன்றால் குறிஞ்சி, முல்லை, நெய்தல் அது இயற்கையாகவே இருக்கிறது. மருதம் என்றது செயற்கை என்றால் அது நிலம் இருக்குது, ஆனா வயலும் வயல் சார்ந்த இடம் என்றால் வயல் மனிதனால் உருவாக்கும். இந்த பாலைக்கு அவர் வரவிலக்கணம் கொடுக்கல, மருதம் சிதஞ்சி பாலை உருவாதுன்னு சொல்லல, குறிஞ்சியும் முல்லையும் சிதஞ்சி தான் பாலை உருவாகுதுன்னு சொல்றார். என்றால் அது இயற்கையாக இருக்கிறது, அழிகிறதால வர்ற ஒரு நிலம். என்றால் இது மனிதன் உருவாக்குற நிலத்தை அழிஞ்சாலும் திருத்திக் கொள்வான் என்றது அவருக்கு தெரியும். அப்ப இந்த 5 நில வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, குறிஞ்சி உங்களுக்கு தெரியும், மனிதன் அந்த நிலங்கள்ல காடுகள்லையும் மலைகள்லையும் குகைகள்லையும் தான் வாழ்ந்திருப்பான். அப்ப அவன்கிட்ட வாழ்க்கை முறை மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமா இருந்திருக்கு. அதே மாதிரி முல்லை என்ற காடு, அப்ப காடு பகுதியில் வாழ்றவன் வாழ்க்கை முறை வித்தியாசமா இருந்திருக்கு, அவன் உடைகள்ல வித்தியாசம் இருந்திருக்கும். அதே மாதிரி நெய்தல், அது மாதிரி தான் பாலை, எல்லாத்துலையும் வித்தியாசம் இருந்திருக்கும். நம்பிக்கை எடுத்தா கூட தொல்காப்பியரே சொல்றார், குறிஞ்சி இந்த நம்பிக்கை சேவன் என்றும், குறிஞ்சிட தெய்வம் செய்வோன் என்றும், முல்லை இந்த மால் என்றும், மருதத்திட வேந்தன் என்றும், நெய்தல்ட வர்ணன், வர்ணன்டா காற்று என்றும் சொல்றார். அதே நேரத்துல பிறகு வர்ற பாலைக்கு கொற்றவை. இதுதான் எங்கிற நம்பிக்கைகள். அப்ப பாருங்க, இந்த 4 நிலங்கள் 5 நிலங்கள்லையுமே வேற விதமான நம்பிக்கைகள் இருக்கு. இந்த மலைப்பிரதேசங்கள்ல அல்ல காடு பிரதேசங்கள் வாழக்குள்ள ஒவ்வொருத்தரோட வாழ்வியலும் வித்தியாசமா இருந்திருக்கு, ஒவ்வொருத்தரோட உணவு முறையும் வித்தியாசமா இருந்திருக்கும், அவர்களோட உடைகள் வித்தியாசமா இருந்திருக்கு. அப்ப எங்க கிட்ட ஒரு விதமான பொதுவான ஒரு ஒரு தெய்வத்தை கும்பிடுற வளமையோ அல்லது வாழ்வியலோ இருக்குல்ல, பன்முகப்பட்ட வாழ்வியல் தான் முதல்ல இருந்து இருந்திருக்கு. அதை நீங்க இப்ப கூட பார்க்கலாம். இப்ப நீங்க
இலங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா யாழ்ப்பாணத்துல வாழ்ற மக்களுக்கும் மட்டக்களப்பு திருகோணமலையில வாழ்ற மக்களுக்கும் மலையகத்துல வாழ்ற மக்களுக்கும் இடையிலேயே நிறைய கலாச்சார வித்தியாசங்கள் இருக்கு, நம்பிக்கைகள்லையும் வித்தியாசங்கள் இருக்கு, வாழ்வியல்லையும் வித்தியாசங்கள் இருக்கு, தமிழ் சொற்கள்லையும் வித்தியாசம் இருக்கு. இதை விட நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா, நான் மட்டக்களப்புல இருக்கிற காலங்கள்ல சில காடு வெளியே தெரிஞ்ச நேரங்கள்ல அங்க வேற்று சமுதாயங்களை பார்த்திருக்கிறேன், பூர்வ குடிகளை பார்த்திருக்கிறேன், அவங்களோட கழிச்சிருக்கிறேன். அப்ப அவங்கள் இன்னும் அந்த அவங்களும் தமிழ் தான் கழிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்வியல் முற்றிலும் எங்களை விட வேறுபட்டு. இதே மாதிரி நீங்க இந்தியாவை எடுத்தாலும் இந்தியாவிலையும் பல தமிழ் தமிழ்நாட்டிலேயே பல மாவட்டங்கள்ல அல்லது பல பிரதேசங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் இடையில ஒரு பொதுத்தன்மை இல்லை, மொழியை தவிர அல்லது அந்த அவங்களோட பண்புகளை தவிர புதுமை இல்லை. அப்ப அதனால நாங்க அதை டெஃபினிஷனுக்குள்ள, அதாவது கல்ச்சரல் டெஃபினிஷனுக்குள்ள நாங்க கொண்டு வர இயலாது. அதனால நாங்க அது தமிழர் கலாச்சாரம் என்றது ஒரு சரியான தமிழ் சொற்பதம் இல்லை. அடுத்தது நான் சொன்ன மற்ற பண்பு, பாரம்பரியம், சம்பிரதாயம், ஐதீகம் என்றது சமஸ்கிருத சொற்கள். அப்ப அதை பற்றி நான் அது தமிழோட சம்பந்தப்படாதபடியா நான் அதை பற்றி கவலைப்படல. அப்ப மரபு, பண்பாடு நாங்க பண்பாடு என்று சொல்ல நான் தேடினால் இந்த பண்பாடு என்ற சொல்லும் தமிழ்ல இல்லை, பண்பு என்ற சொல் மட்டும்தான் இருக்கு. பண்பாடு என்ற சொல் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. ஆனா பண்பு என்ற சொல் இருக்கு. திருக்குறள்லயே நிறைய தரம் திருவள்ளுவர் பாவிச்சிருக்கார் பண்பு என்றது, ஒரு அதிகாரமே வச்சிருக்கார் பண்புடைமை என்று. அப்ப இதுல இருந்துதான் பண்பாடு வந்திருக்கும் என்றது எங்களுக்கு விளங்குது. ஏனென்றா அவர் அங்க பாவிக்கிறது என்னத்துக்குண்டா நல்லொழுக்கம், நற்குணம், நல்லியல்பு, இது மாதிரியான பொருள் வர்ற மாதிரியாத்தான் இந்த பண்புடைமையை பாதிக்கிறாங்க. பாருங்க, பண்புடையார் பண்புட்டு உலகம் அது இன்றேல் மாண்புக்கு மாய்வது மண். அப்படிங்க அந்த பண்புடையார் மாதிரி இல்லாட்டி இந்த உலகத்துல வாழ்றது பிரயோசனம் இல்லை என்ற மாதிரி யார் சொல்றார். அப்ப இங்க பண்பு என்றது நல்லொழுக்கம். அப்ப இது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக, தமிழர்களுக்கும் மட்டும் இல்லை, எல்லா மக்கள்கிட்டையும் இந்த நல்லொழுக்கம் என்றது ஒரு பொதுமையான தன்மை. ஆனா எங்ககிட்ட இருக்க தமிழர்கள்ட்ட இருக்க நல்லொழுக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது நான் போகக்குள்ள அகல போகக்குள்ள நான் சொல்றேன், அந்த கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றேன். அப்ப இது பண்புன்ற சொல்லும் எங்கிட்ட 2000 வருஷத்துல இருந்தே இருக்குது. மரபு என்னென்று பார்த்தோம் என்றால் நல்லூல் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுகளில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அப்ப நல்லூல் எழுதின பவனந்தி முனிவர் என்ன சொல்றாருன்னா, எப்பொருள் எச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருண்டா, ஏதாவது ஒரு விஷயத்த உயர்ந்தோர் என்று சொல்றது அவர் சான்றோர் அல்லது ஒரு எங்கட அறிவில் தெரிஞ்ச சான்றோர் அல்லது எங்களுக்கு மூதாதையர் என்ன மாதிரி சொன்னாங்களோ அல்ல என்ன மாதிரி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி நாங்க செயல்படுறது தான் மரபு அவர் டிஃபைன் பண்றார். ஆனா இவருக்கு முதல் எங்களுக்கு தெரியும், இவருக்கு முதல் 1000 வருஷத்துக்கு முதல்ல தொல்காப்பியம், 2000 வருஷத்துக்கு இடையில தொல்காப்பியம் சில மரபியல் என்று சொல்லியே ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல அது உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியத்துல 3 அதிகாரங்கள் இருக்கு. பொருள் சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், பொருள் அதிகாரம். இதுல எழுத்து என்றது எங்கட வரி வடிவத்தையும் எழுத்துக்களையும் சொற்களையும் பற்றிய இலக்கணம். மற்றது வசனம், சொற்கள், கவிதை, செய்யுள்களை பற்றியது சொல்லதிகாரம். பொருளதிகாரத்துல எங்கட வாழ்வியலை பற்றி சொல்றாரு. அதுல மரபியல் என்றதுல இன்னும் அதிகமா எங்கட தமிழர்ல மரபு என்னன்னு சொல்றாரு. அப்ப அதை சொல்ல வர நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, மரபு நிலையின் திரியின் பிரிதாகும். இந்த மரபை நாங்க ஒழுங்கா கடைபிடிச்சு வராட்டி எல்லாம் சிதைஞ்சு போயிடும்.
என்று சொல்லுவாங்க. அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் மரபை அஹ், 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 அதோட அப்படியே மரபை நாங்கள் மரபன்படி ஒழுகாட்டி அஹ், எங்களை அந்த சமுதாயமோ அல்லது எங்களோட இனக்குழுவோ பிரிஞ்சு போயிடும் என்று அவர் சொல்ல வர்றார். அப்ப மரபு எவ்வளவு முக்கியம் என்றதை அவங்க டிஃபைன் பண்றோம். இப்ப மரபுன்று சொல் இருக்கு, பண்புன்று சொல் இருக்குது. அப்ப இது ரெண்டையும் சேர்த்துதான் நாங்க எங்களோட வாழ்வியல் என்னது அத இந்த ஆஹ், கலாச்சாரம் மாதிரி எங்களுக்கு என்ன சொல் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அப்ப எனக்கு இந்த தேவை என்னன்னு சொன்னால், கலாச்சாரத்துக்கு பதிலாக தமிழர்கள் என்ன பாவிச்சாங்க என்ற தேவை இருந்தது. அது தேடி பார்க்கல. எனக்கு ப்ரொஃபசர் வித்யானந்தன் ஆய்வு கட்டுரைகள் புத்தகத்தை வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த நேரத்துல அவர் புதுச்சொல் பதம் ஒன்று சொல் கொண்டு வரார். சால்பு, தமிழர் சால்பு. அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, மரபுன்றது பாரம்பரிய மரபு ரீதியாகவே நாங்க சான்றோர்கள் சொன்னதை அப்படியே பின்பற்றி வர்றது. பண்பு அல்லது பண்பாடு என்றது உங்களுக்கு தெரியும், நல்ல தன்மைகள், நல்லொழுக்கம், அதுகள். வழக்காறுன்றது எங்களோட வாழ்க்கையில வாழ்க்கையை நாங்க கடைபிடிக்கிறாங்க. வழக்காறுன்றது இடத்துக்கு இடம் மாறுபடும். குறிஞ்சியில் ஒரு மாதிரி இருக்கும், முல்லையில் ஒரு மாதிரி இருக்கும், நெய்தலில் ஒரு மாதிரி இருக்கும். அதை விட்டு இப்போ நான் இது மாதிரியான நாடுக்கு, இங்கிலாந்து மாதிரியான நாடுக்கு வந்துட்டா இங்கேயும் எங்களோட வழக்காறு மாறும். அப்போ எங்களுக்கு அது ஒரே மாதிரி இருக்கணும் இல்லை. நாங்கள் எங்கே போகிறோம், இப்போ இங்கே இருந்துட்டு நாங்கள் சில நேரங்களில் ஒரு பாலைவன பிரதேசங்களில் போய் வாழ்ந்தா அங்கே எங்களோட வழக்காறு மாறும். ஆனால் இந்த மரபும் பண்பும் மாறாது. அதனால தான் நாங்கள் இன்னும் நாங்கள் எங்கே இருந்தாலும், இங்கே இருந்தாலும் சரி, மொரிஷியஸில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் தமிழர் என்றோடனே எங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை மனப்பான்பு வாரது. இந்த மரபையும் பண்பையும் நாங்கள் பயன்படுத்துவது. வழக்காறுன்றது இடத்துக்கு இடம் மாறும். இந்த டெஃபினிஷன் நம்ம கொண்டு வரோம். அப்போ இந்த சொல் இவர் தான் நான் கண்டுபிடிச்சாருன்னு நான் ஆய்வு செய்ததில் இல்லை, இவரே சொல்றாரு. இல்லை, இதை நான் திருக்குறள் தான் எடுத்தேன். நான் திருக்குறள்ல பார்த்தால், திருக்குறள்லையும் இந்த சால்புன்றது பல இடங்கள்ல அவர் விளங்கப்படுத்துறார். அந்த சால்பு என்றது என்னன்னா, சான்றாண்மை என்றது ஒரு சுருகிய பதம் தான் சால்பு. இதுல அவர் கொடுக்கிற பொருள் விளக்கம் என்னென்றால், மேன்மை, பெருந்தன்மை, நல்லொழுக்கம், மாண்பு. அப்ப அந்த சால்புக்குள்ள இவ்வளவும் பொருந்துறதோட அந்த எங்களை மரபும் பண்பாடும் வாழ்வியலும் பொருந்துறதான் வித்யானந்தன், ப்ரொஃபசர் வித்யானந்தன் சால்பு, தமிழர் சால்புன்னு சொல்றார். அப்ப அவர் அவரும் என்ன சொல்றாருன்னா, தமிழர் கலாச்சாரம் என்று பாதிக்கிறத விட சரியான சொற்பதம் தமிழர் சால்பு என்றதான். என்றால் இந்த தமிழர் சால்பு தொல்காப்பியத்தில் இருக்கு, திருக்குறள்ல இருக்கு, சங்க இலக்கியங்கள்ல இருக்குது. அப்ப அதனால கலாச்சாரம், தமிழர் கலாச்சாரம் என்றதை விட தமிழர் சார்பு என்று பாவிக்கிறது நல்லது என்று சொல்ல வர்றார். அதைத்தான் நானும் நினைக்கிறேன். இந்த கலாச்சாரம் என்றது எங்கிட்ட சொல்லல. இப்போ இதை வச்சு கொண்டு நான் செய்த ஆய்வுகள்ல, அதாவது திருக்குறள், தொல்காப்பியம் அதுகள்ல தேடின நாலடியார் மாதிரிகளை தேடினதுல வச்சுக்கொண்டு நான் இது என்ன நான் 4 பிரிவா பிரிக்கிறேன் தமிழ் சார்பு. முதலாவது இயற்கையை போற்றுதலும் இசைப்பட வாழ்தல், அதாவது இயற்கையோட சேர்ந்து வாழ்தல். அடுத்தது அனைத்து உயிர்களுக்குமான வாழும் உரிமையை போட்டு, அதாவது தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. தொல்காப்பியம் திருக்குறள்லேயே அவர் சொல்றார், உயிர்ப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி. அப்ப எல்லா உயிர்களும், இப்ப இந்த எங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நாங்க தான் இந்த உலகத்துக்கு கடைசியா வந்த உயிரினம். எங்களுக்கு முதல்ல இருந்தே மற்ற உயிரினங்கள். அப்ப எங்களை விட அந்த மற்ற உயிரினங்களுக்கு தான் இந்த உலகத்தின் உரிமை கூட. அதை நாங்க மதிக்கிறோம். அடுத்தது அறத்தோடு வாழ்தல். இதுவும் நாங்க சின்ன வயதுல இருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வாரோம். அவங்களுக்கு தெரியும், ஆத்திச்சூடி ஔவையார் எழுதுனது சின்ன பிள்ளைகளுக்கு தான் எழுதுனது. முதலாவது சொற்பதமே அறம் செய்ய விரும்பும். அதே மாதிரி திருக்குறள்லையும் அதை 3ஆ பிரிச்சு திருக்குறளை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அதை காமத்துப்பால் 3ஆ பிரிக்கிறார். அப்ப அந்த அறத்துக்கு முக்கியத்துவம் தான் நாங்க வாழ்ந்துருக்கோம். இதுவும் தமிழர்கிட்ட பண்பு. அடுத்தது சமூகத்தின் பன்முகத்தன்மையை பேணல். அதை நான் முதலே சொன்னேன். எங்களுக்கு 5 விதமான நிலங்கள்ல நாங்க வாழ்ந்துருக்கோம். அப்ப அந்த காலத்துல இருந்தே எங்கிட்ட ஒரு பன்முகத்தன்மை இருந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப கூட எங்களுக்கு பழங்குடிகள் இருக்கலாம்.
நல்ல அட்வான்ஸா இருந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த காலத்து அரசர்களும் இருந்திருப்பாங்க, பழங்குடிகளும் இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாரும் கடையில ஒரு ஒற்றுமை என்ன, அந்த மொழியும் இந்த சால்பும் தான் இந்த தமிழர் என்ற தன்மைக்கு போயிருந்தது. அப்ப அதனால நாங்க பன்முகத்தன்மையை போன்றோம். இந்த நாட்டுல கூட நாங்க வந்து எல்லாரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய இருக்கும் இருக்கிறதுக்கு காரணமும் எங்கிட்ட அந்த பன்முக தன்மை தான். அப்ப இந்த நாளை பிரிவை வச்சு கொண்டுதான் நான் தமிழ் சார்பு என்றதை டிஃபைன் பண்றேன். அப்ப இதன்படி இந்த முதலாவது நாங்க இயற்கையை போட்டுதலும் இசைப்பட வாழ்தலும் எப்படின்னு பார்த்தா அதுதான் நாங்க பாருங்க பொங்கல்ல நாங்க சூரியனுக்கு தான் நாங்க எங்களோட பொங்கல் அர்ப்பணிக்கிறோம். அப்ப அது இயற்கை. அப்ப இந்த இயற்கையில வர்ற நெற்கதிர்களையோ அல்லது அதால வர்ற அந்த விவசாயத்துல வர்ற இந்த பொருட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இயற்கையை போற்றுற மாதிரியான ஒரு பண்பு எங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த உயிர்கலப்பு என்ற தன்மையும் எங்கிட்ட இருந்தது. ஒரு காலத்துல அந்த நான் சொன்ன மாதிரி அந்த நாயக்கர் சங்கத்துல பொங்கல்ன்றது ஒரு தனி ஒரு பிரிவுக்கு மட்டும் சொந்தமான ஒன்றா வந்துருச்சு. அதாவது இந்துக்களுக்கு மட்டும் பொங்கல் என்ற ஒரு தன்மைக்குள்ள வந்துட்டு இதுக்கு முதல்ல எல்லாரும் அங்க பாகுபாடு இருக்கல. ஆனால் இப்ப நாங்க எல்லாரும் செய்து கொண்டாடும் என்ற தன்மையை நாங்க வலியுறுத்துறோம். உதாரணங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள், இஸ்லாம்கள் எல்லாம் தமிழ் பேசும் எல்லா மக்களும் பொங்கலை கொண்டாடுற நிலைமைக்கு வந்துட்டோம். அதான் இனி நாங்க அதான் எங்களோட பன்முகத்தன்மை. அடுத்து அனைத்து உயிர்களுக்குமான வாழுதல் உரிமையை போகுது. இங்க பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் துடையல் வல்லன் அதுல பாரி தன்னை தேர முல்லைக்கு கொடுத்துட்டு தான் நடந்து போனதாக இருக்கிறத வாசிச்சிருப்பீங்க. வேகன் என்றவர் மயில் குளிர்ல நடுங்குதுன்னு சொல்லி தண்டை சால்வை எடுத்து போத்தி விட்டதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இதனால இவங்களை நாங்க வள்ளல்கள் என்று சொல்றோம். இது உண்மையா பொய்யான்னு தெரியா, ஒரு கையில நாங்க பார்த்தால் அது முட்டாள்தனம் மாதிரியும் இருக்கும். ஆனால் இதுல நாங்க என்ன புரிஞ்சு கொள்றோம் என்றால் அந்த இயற்கையில அல்லது மற்ற உயிரினங்கள்ல பாசம் வைக்கணும் என்று இவங்க சொல்லி கொடுத்துறாங்க என்று விளங்குது. வேற ஒரு கொடியை அவர் ஒரு கம்ப நட்டு விட்டு போயிருக்கலாம், ஆனா தலை தெரிய கொடுக்குறாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அந்த செடியில ஒரு பாசம் இருக்குது என்றதை அவங்களுக்கு சொல்றாரு. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் இப்ப இயற்கை மயில் என்பது ஒரு பறவை, அதுக்கு உங்களுக்கு தெரியும் என்கிற மாதிரி குளிராது. ஆனா இந்த குளிரில் நினைச்சு போத்துறாருன்னா இவர்கிட்ட அது மண்மண்டு பார்க்கக்கூடாது. அவர் அந்த அந்த இனமும் தன்னை போல அனுபவிக்க கூடாம தன்னை போல இருக்கணும்ன்றதுக்காக அதை போத்துறாருன்றத நாங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்ப எங்கிட்ட இது அந்த காலத்துல இது சங்க காலத்துக்கு முதல் காலத்துல இருந்து எங்களுக்கு அந்த தன்மை இருந்திருக்குன்றது இது புரோவல். இதை விட நாங்க இன்னும் உங்களுக்கு தெரியும் நாங்க கோலம் போடுவோம். கோலம் போடக்குள்ள நாங்க அரிசி மாலை தான் கோலம் போடுவோம். ஏன்னு சொன்னால் அது எறும்புகள் சாப்பிடணும். அடுத்தது இன்னும் எங்கிட்ட காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம் இன்னும் எங்கிட்ட இங்க இருக்குதா இல்லையான்னு சரியான இலங்கை நாடுகளை இன்னும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுவும் நாங்க எங்களோட ஒரு பண்பு தான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, காகம் என்றது ஒரு கிராமமோ ஒரு நகரத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த அந்த கிராமத்துல காவலன் என்று சொல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால உள்ள சில நேச்சுரல் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏனென்று சொன்னால் அந்த வளர்ச்சத்துல அவங்க சில டெஸ்டுகள் செய்திருக்கிறாங்க. அந்த சாதாரணமா எல்லாரும் வந்து போனா காகங்கள் கரையாம இருக்குமா, ஒரு வித்தியாசமான ஒரு ஒவ்வொருத்தரும் வேற வேற முகமூடிகள் பயங்கரமான முகமூடிகள் போட்டு கொண்டு வராங்க, அந்த காகங்கள் பயங்கரமா கரையும். அதாவது காகங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுது இதுல யாரும் புது விதமான மனிதர்கள் வராங்க என்று சொல்லுதான் என்று சொல்லி அந்த அந்த ரிசர்ச் சொல்லுது. இந்த காகம் அந்த என்வாயன்மெண்ட்டை ஒப்சர்வ் பண்ணி என்வாயன்மெண்ட்ல வர்ற மாற்றங்களை கண்டுபிடிச்சு எங்களுக்கு மனிதர்களுக்கோ மற்ற மிருகங்களுக்கோ அறிவிக்கிற ஒரு விலங்கு மாதிரி இருக்கு. அப்ப ஒரு பறவை மாதிரி இருக்கு. அப்ப அதை நாங்க சாப்பாடு கொடுத்து அதையும் நாங்க பாதுகாக்கிறதன் மூலம் நாங்க அந்த மாதிரியான விலங்குகளுக்கும் அந்த உயிரினங்களும் வாழணும் என்றதை நாங்க நினைக்கிறோம். அப்ப இதுவும் எங்களோட பண்பாடுல உண்டு.
இதை விட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஊர்ல யாராவது ஒரு வீடு கட்டினாங்கடா அந்த வீட்டுக்கு குடி வர முதல்ல நாங்க இது மாதிரி ஒரு பானை ஒன்றை கட்டுவோம். ஏன்னா அங்க சிட்டுக்குருவி வந்து வாழணும். அது அந்த வீட்டுக்கு அது பானை கட்டி முடிய அந்த சிட்டுக்குருவி அந்த அந்த கூட்டு அதுக்குள்ள வந்து தன்னை கூடு கட்டினாதான் மனிதர்கள் அந்த வீட்டுக்கு வாழ போவாங்க. இது இப்ப இருக்கான்னு தெரியல, ஆனா இது ஒரு பழைய நடைமுறை. இது அந்த வீட்டுல புது வீட்டுல இந்த இது மாதிரி ஒரு கூடை, இது மாதிரி ஒரு பானையோ இது மாதிரி ஒரு பெட்டியோ ஒன்று வச்சு அந்த வீட்டு அந்த அந்த அதுக்குள்ள ஒரு குருவி வந்து கூடு கட்டாட்டி அந்த வீட்டுக்கு அவங்க குடி போக மாட்டாங்க. ஏன்னா அந்த மனிதர்கள் வாழ முடியாது என்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐதீகம் இருந்தது. இன்னும் இருக்குதான் எனக்கு தெரியல. ஆனா இங்க கூட நாங்க என்ன செய்யறோம்டா, நாங்க எங்களோட வாழ்றதோட இன்னும் பறவைகளும் எங்களோட சேர்ந்து வாழணும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் நாங்க அந்த மற்ற உயிரினங்களுக்கும் வாழ்ற உரிமை இருக்கு என்று தமிழர்கிட்ட இந்த பண்புகள் தான் இந்த ஒவ்வொரு விதத்திலையும் எங்களுக்கு உருவாகி இருக்கு. இதை விட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வயல்வெளியில அந்த நெல் அறுவடை செய்ய முதல்ல ஒரு மேல மண் எடுத்து அந்த வயலை சுத்தி அடிப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். அது சிங்களாக்கள்டையும் அந்த பழக்கம் இருக்கு. ஏனென்று சொன்னால் அந்த பெரிய நெற்கதிர் உயரமா வளர்ந்துருந்துச்சுன்னா அதுக்குள்ள சில குருவிகள் போய் கூடு கட்டி முட்டை போட்டிருக்குமா. அப்ப இவங்க இறங்கி அந்த நெல் அறுக்க தொடங்கக்குள்ள அதுல அவங்களோட கால் பட்டு அந்த அதுக்குள்ள குஞ்சுகள் இருந்தா குஞ்சுகள் காலில் மிதிப்பட்டு சாகலாம், முட்டைகள் உடையலாம்ன்றதுக்காக இப்படி ஒரு சத்தத்தை போட்ட உடனே அதுல குருவிகள் அந்த தண்டை குஞ்சுகளையும் எடுத்துக்கொண்டு பறந்துடுவாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க அறுவடை செய்வாங்க. இப்படி ஒரு பழக்கமும் எங்கிட்ட இருந்திருக்கு. இதெல்லாம் எங்கிட்ட உள்ள அந்த மற்ற உயிர்களுக்கும் வாழணும், அவங்க அதோட வாழ்க்கை எங்கட மாதிரியான ஒரு வாழ்க்கை தான், அதுக்கு ஒரு வாழ்றதுக்கு உரிமை இருக்கு என்றதை பண்படுத்துத எங்கட ஒரு பண்பாடு. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் தமிழர்கள்ட்ட நடுகள் வழிபாடு இருக்கும். இந்த நடுகள் வழிபாட்டுல ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு ஒரு வீரன் அந்த நாட்டுக்காகவோ அல்லது ஊருக்காகவோ அல்ல அந்த இனக்குழுக்காகவோ சண்டை பிடிச்சு அவன் இறந்திருந்தானா இருந்தால் அவனுக்காக அல்லது அந்த பெண்ணுக்காக ஒரு கல்லை நடுறதுங்கிற வழக்கு ஆரம்ப காலத்துல ஒரு கல்லை நடுறதா இருந்தது. அதுக்கு பிறகு அந்த கல்ல சில இது மாதிரி சிற்பங்கள் செய்து வாய்க்கிற பழக்கம் இருந்தது. இது நடுகள் வழிபாடுன்னு சொல்றது. இது அந்த வீரனுக்கு இருக்கும் அல்லது ஒரு காவல் தெய்வங்கள்னு சொல்லி எங்களை அதாவது உங்களுக்கு தெரியும் முடையர்கள் இருந்தாங்க. அவங்க யார் என்றால் அந்த ஆற்றுல உள்ள முடைய திறக்கிறது அவங்களோட பொறுப்பு. அந்த ஊருக்குள்ள வெள்ளம் வருதுன்றால் எல்லாரும் ஊரை விட்டு ஓடுவாங்க, இவர் மட்டும் மடைக்கு ஓடி அந்த மலையில் உள்ள தண்ணியை திறந்துடுவார். ஆனா அந்த நேரத்துல அவர் தண்ணியில் அடிச்சு கொண்டு சாகவும் சாத்தியங்கள் இருக்கும். 100% செத்திருப்பாங்க, செத்ததாகவும் எங்களோட சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அவங்களதான் நாங்கள் கருப்புசாமி இப்படி ஒவ்வொரு பேர் கொடுத்து ஆத்தங்கரையில அவங்களுக்கு ஒரு நடுகள் வச்சு இன்னும் கும்பிடுற வழக்கம் இருக்குது. அப்ப அவங்கள நாங்க மடையர்ன்னு சொல்றது. இப்ப மடையர்ன்றது மூளை இல்லாதவன் சொல்ற மாதிரி மாறினாலும் மடையர்ன்றது அந்த சொட்டுல இருந்து வந்ததுதான். அப்ப அவங்களுக்கெல்லாம் நடுகள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோழி ஒரு சேவலுக்கு நடுகள் செய்யுது. இது என்னன்னா இந்த சேவல் எங்கிட்ட தமிழர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி கோழி 2 சேவல்களை சண்டை விடும். இது ஒரு அவங்க வளர்த்த ஒரு சேவல் நல்லா சண்டை போட்டிருக்கு போல இருக்கு. அதுக்கு அதனால அதுக்கு ஒரு நடுகள் அந்த காலத்திலேயே செய்திருக்காங்க செத்த போய். அது மாதிரி இங்க ஜல்லிக்கட்டுல நிறம் இருந்த மாட்டுக்காக அதுக்கு ஒரு நடுகள் செய்திருக்காங்க. அப்ப மனுஷனுக்கு என்ன மாதிரி செய்திருக்காங்களோ அதே மாதிரி அவங்க அன்பா வளர்த்த மிருகங்களுக்கும் நடுகள் வச்சிருக்காங்க. அப்ப இதுவும் எங்கள ஒரு பண்பு. அடுத்தது 3வது அறத்தோடு வாழ்தல். இதை நான் உங்களுக்கு பெருசா சொல்ல தேவை, முதல்ல சொல்லிட்டேன். திருக்குறளே அதுல ஒரு தனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கு, அறத்துப்பாலண்டா என்னன்னு சொல்லி. இதை விட கலித்தொகை பாடல் சொல்லுது. அது நல்லுத்துவனார் பாடின ஒரு பாடல். இது நெய்தல் களி என்று சொல்றது என்னென்றால் நெய்தல் நிலத்துல பாடப்பட்டது. இவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த இந்த செய்யுள்ன்ற கருத்து என்ன கருத்து இல்லை,
இது ஏன் பாடப்பட்டது என்றால் ஒரு அஹ், ஒரு தலைவன் ஒரு தலைவி, தலைவன் தலைவியை விட்டுட்டு பொருள் தேடுறதுக்கு வேற ஊருக்கு போயிடுறான். போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருக்கிற நேரத்துல அவன் உடனே தலைவி கிட்ட போகாமல் ஒரு இடத்துல வந்து இளைப்பாடுறான். இளைப்பாடுற நேரத்துல அந்த தலைவி இந்த தோழி இந்த இவன் இதுல இளைப்பாடுறதை கண்டுறான். கண்ட உடனே அவன் வந்து இவன்கிட்ட சொல்றார், நீ இதுல இளைப்பாடி கொண்டிருக்க, உங்க தலைவி எவ்வளவு உன்னை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறா, ஆஹ் அது நீ இப்படி இருக்கிறது பண்பு இல்லை சொல்றான். அவன் ஏன் அது பண்பு இல்லை என்று கேட்கத்தான் அவன் இந்த பாடல் பாடுறதாக நல்லுத்துவனார் சொல்றார். அதாவது ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்து அறுக்கு உதவுதல் என்றால், ஆற்றுதல் என்று சொன்னா இனி வழி இல்லை வாழ முடியாது என்று இருக்கிறவங்களுக்கு உதவுதான் ஆற்றுதலாம். போட்டுதல் என்பது உணர்ந்தாரை பிரியாமை. போட்டுதல் என்றது நீங்க நீங்க யாரை நீங்க கல்யாணம் கட்டுறீங்களோ அல்லது யாரோட நீங்க வாழ விரும்புறீங்களோ அவங்கள பிரியாம இருக்கிறது போட்டுதல். பண்பு எனப்படுவது பாடறிந்தொழுந்தல். இதுதான் நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் எம்பத்தி என்று சொல்லி, அதாவது புட் யுவர் செல்ஃப் இன் அதர்ஸ் ஷூன்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களோட மனநிலையை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செயல்படுறோம். நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படாமல் ஒரு ஆள் அதில் வரக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு ஆள் நடந்து வரக்குள்ள அவர் கொஞ்சம் கிளைப்பில் வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே அவருக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறதோ அல்லது ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறதோ அது எங்களோட பண்பாடு. அப்போ அதான் பண்பு என்று சொல்றாரு. அன்பு எனப்படுவது தன் கிளை சேராமை. அதாவது அன்பு என்று சொன்னால் தன்னோட சேர்ந்து இருக்கிறவங்களோட செராமை என்றால் கோவப்படாது பிரியாம இருக்கிறது. தன் 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 தான் யார் உறவா இருக்கிறாங்களோ அவங்களோட பிரியாம இருக்கிறது தான் அன்பு. அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றது. அதாவது அறிவுன்றது என்னென்றா, சில பேர் ஒரு அறிவிலித்தனமா ஒரு கருத்து இல்லாம ஏதாவது கதைச்சிருவாங்க. ஆனால் அதுக்காக அவங்கள புண்படுத்துற மாதிரி கதைச்சா அவங்களுக்கு அறிவு இருந்தா கூட அவங்களுக்கு அறிவு இல்லை என்றதான் எல்லாரும் சொல்ல வர. செறிவு எனப்படுவது கூறியது மாறா இது தமிழர்கிட்ட இருக்கிற இன்னும் ஒரு பண்பு. அதாவது நாங்க சரியான எப்பயுமே நாங்க ஹோனஸ்ட்லி என்ற வேர்டு பாவிக்க மாட்டோம். சத்தியமா என்ற சொற்கள்லாம் இப்பதான் பாவிக்கிறாங்க இல்லையே. முதல் அந்த காலத்துல ஒரு வேர்டு என்று சொன்னாங்கன்னா அந்த வேர்ட் ஃபைனல், அதுக்கு பிறகு மாற மாட்டாங்க. சொல் மாறாம இருக்குது. நான் இதை செய்வேன் என்ற சொன்னா அது கட்டாயம் செய்தே தீர்வது. அந்த தன்மையும் என்கிட்ட இருந்த ஒரு பண்பு. நிறைவு எனப்படுவது மறைபிறர் அறியாமை. அதாவது சில நேரங்கள்ல நாங்க ஆக்களோட பழகுவோம். இப்ப நான் ஒரு நண்பரோட பழகலாம், அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு நண்பர் இருக்கலாம். அப்ப நாங்க 3 பேர். அந்த 3 பேர்ல அந்த ஒரு நண்பர் மற்ற நண்பரை பற்றி பிள்ளையா கதைக்கும். இப்ப நான் இதை கேட்டுக்கொண்டு போய் மற்ற நண்பர்கிட்ட சொன்னேன், அது கோல்மூர். ஆனா அது இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் மறைக்கணும்டா அந்த நண்பருக்கு மறைக்கணும். ஏன்னா இவர் பிள்ளையா சொல்லிட்டாருண்டா அந்த பிள்ளைய நீங்க அவர்கிட்ட அப்படி சொன்னீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள முரண்பாடுவார். அதனால இது மாதிரி விஷயங்களை நாங்க மறைக்கிறோம் என்று அவர் சொல்றார். முறை எனப்படுவது கண்ணொட்டாது உயிர் வருவது என்று சொன்னால், நாங்க முறை என்பது எப்பயுமே அந்த மற்ற உயிர்களுக்கு நாங்க அந்த உயிர்களை பேணல். குறை எனப்படுவது போற்றாரை பொறுத்து. குறை என்றது என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு நீங்க ஏதாவது காரியம் செஞ்சா மற்றவங்க எல்லாம் உங்களை புகழ்வாங்க. சில பேர் உங்களை புகழ மாட்டாங்க, சில பேர் உங்களை இகழ்வாங்க. ஆனா நீங்க அது போற்றவங்களுக்கு மட்டும் உதவியில செய்து கொண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறது இருக்கக்கூடாது. நீங்க யார் போற்றுறாங்களோ போற்றலையோ தூற்றுறாங்களோ எல்லாரையும் நீங்க ஈக்குவலா பாக்குறது தான் குறை. இது கலித்தொகை தமிழர்ட சால்பை பற்றி கொடுக்குற உலக. இது சமூகத்தின் பன்முகத்தன்மை பேணல். அது 4வது. அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பது கனியன் பூங்குற்று இந்த செய்யுள் உங்களுக்கு தெரியும். அப்ப இதுலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு எல்லாரும் எங்களோட சகோதரங்கள் தான், எல்லாரும்
எங்களோட சொந்தக்காரங்க தான் என்ற இந்த அங்கே நாங்கள் என்னத்தை சொல்ல வரோம்னா பன்முகத்தன்மையை சொல்ல வரோம். இப்ப இது அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. இது எல்லாராலையும் கலந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது. Right. இதைத்தான் நான் வச்சுக்கொண்டு தமிழர் கலாச்சாரம் என்று சொல்லாமல் தமிழர் சால்பு என்று சொல்லுவோம் என்றதுதான் என்ற டெஃபினேஷன். இதை வச்சுக்கொண்டு நான் இப்ப ஏன் இது எங்களுக்கு இப்ப ஏன் தேவை என்று பார்த்தால், இப்ப நாங்க தமிழ் ஹெரிட்டேஜ் அல்ல தமிழர் மரபு திங்கள் என்று சொல்லி கொண்டாடுறோம். இதுல என்ன மரபு என்றால், நாங்க அதிகமான எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் பொங்கல் பொங்கிறது, சாரி கட்டி கொண்டு போறது, வேட்டி கட்டி போறது தான் மரபா என்று கேட்டா இல்லை. இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னதுதான் எங்களோட மரபு. இதைத்தான் நாங்க பேணணும். அப்ப இந்த நாளை யார் கொண்டாடுறாங்க, எவ்வளவு காலமா நாங்க கொண்டாடுறோம்னு பார்த்தா, நான் சங்க இலக்கியங்கள்ல தேடினதுல நற்றிணையில இந்த தைத்தியங்களை பற்றி வருது. இந்த காலத்துல நோன்பு நோத்து காலையில ஒரு குளிர் நீர்ல குளிச்சு வந்து இந்த நோன்பு விடுற பழக்கம் எங்கிட்ட இருந்திருக்கு அந்த காலத்துல. அது தைத்தியங்கள்ல இது நற்றிணை சொல்லுது. இதே நற்றிணையில அதைத்தான் சொல்லுது. அது நோன்பு நோத்து அந்த அந்த குளிர்ச்சி அந்த நாளை கொண்டாடுறதாகவும், புறநானூற்றுலையும் இதே தான் வேற விளக்கமே சொல்லுது. என்னென்றால், அந்த நேரத்தில் அவங்க கரும்பு அதுகெல்லாம் பாவிச்சு மூலிகை சாறுகள் எல்லாம் எடுத்து பாவிச்சதாக இல்லை இதை சொல்றேன். அதே மாதிரி இதுல இதுவும் புறநானூறுல வந்ததுதான். இங்க இவர் ஒரு 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 பெண் அவர் தந்த கணவனுக்கு சொல்றதுக்கு அவங்க 2 பேருக்கும் முரண்பாடு வருது. அப்ப கணவன் என்ன சொல்றாரு என்னன்னா, நீங்க பாருங்க, இவ்வளவு காலமும் நீங்க தைத்திங்கள் அன்றைக்கு நோன்பு இருந்து உணவு நாம இருந்து அந்த விரதம் எடுத்திருப்பீங்க. இதுக்கு காரணம் நீங்க ஒரு நல்ல கணவன் வேணும் இதுதான். இப்ப நீங்க என்ன முரண்பட்டீங்கன்னா, இவ்வளவு காலம் நோன்பு இருந்ததுக்கு பிரயோசனம் இல்லையே என்ற மாதிரி இந்த கவிதை சொல்லுவாங்க. இது கிறித்துக்குள்ளேயும் அதுலயும் அதே தான் சொல்றாங்க. என்னென்றால், இந்த குளிர்காலங்கள்ல, அது வெயில் காலங்கள்ல ஒரு குளிர் நீர்ல போய் நீங்க இருந்து குளிர்ச்சியால் உடம்புல எவ்வளவு சந்தோஷம் வருமோ அது மாதிரி தை நீராடுறதில்லை காலத்துல வர்றதும் உடம்புக்கு நல்லா இருக்கும் என்ற மாதிரியான ஒரு விளக்கம் தான் இது. இதை விட சிலப்பதிகாரத்துல இந்த தை திருநாள இந்திர விழா என்று சொல்லி கொண்டாடி இருக்காங்க. சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2000 ஆண்டு. இதுக்கு முதல்ல சொன்னதெல்லாம் அதுக்கு மூத்தது, அதாவது 2000க்கு முற்பட்டது. இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுல இங்கேயும் பொங்கலை பற்றி பேசியிருக்காங்க. இதே நேரத்தில் 9ஆம் நூற்றாண்டுல வந்த சீவசிந்தாமன்லையும் பொங்கலை பற்றி சொல்லியிருக்காங்க. பொங்கல் எப்படி பொங்குறது என்ற பற்றியும் அது ஒரு சொன்னது நோன்பு பிடிக்கிறத பற்றி. இங்கதான் அவர் முதல் உணவை பற்றி சீவசிந்தாமன்ல சொல்லப்படுது, பொங்கல் எப்படி பொங்குறது என்ற மாதிரி. இப்போ பாருங்க, இப்போ அந்த காலத்துல இருந்து 2000க்கு முற்பட்ட காலத்துல இருந்து இது வரைக்கும் நாங்க இந்த காலத்தை நாங்க கொண்டாடி கொண்டு வந்திருக்கோம் தைத்திங்கள். அதான் தைத்திங்கள், அதாவது தை மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது காலம். அதான் இதுக்கு என்ன காரணம் ஆய்வு செய்து பார்த்ததுல, அதான் தமிழர்கள்ட்ட இந்த வேளாண்மை தான் அதுக்கு காரணம். சூரியன் இந்த காலத்துல தான் அந்த சூரியனுக்கு நாங்க மரியாதை செலுத்துற மாதிரியான செயல்பாடுகளை இங்க செய்து வந்திருக்கிறாங்க. அப்ப அதைத்தான் நாங்க இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி நாங்க இன்னும் பல வருடங்கள் கொண்டு போனேன். இது எங்களை மரபு. இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று வருது. என்னன்னு சொன்னால், சில பேருக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. தை திங்கள்ன்றது வருஷத்துல புது வருஷம் இந்த மாதிரி சிலர் சொல்றாங்க. சித்திர சில பேர் புது வருஷம் சித்திர புது வருஷம் என்று சொல்றாங்க. அப்ப தையை யாரு புது வருஷமா கொண்டாடி இருக்காங்களான்றதுங்கிற சங்க இலக்கியங்களை தேடினால் அது ஒரு புது வருஷமா கொண்டாடுற மாதிரி தெரியுது. அது ஒரு நோன்பு நாளாதான் கொண்டாடி வந்திருக்கிறாங்க. அப்ப அதனால நாங்க தைய
புது வருஷம் நாங்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அது 2 காரணங்களால் கொண்டாடப்படுது. ஒன்று ஆங்கில புத்தாண்டு ஜனவரின்றபடியே இதுவும் எங்கட புத்தாண்டா இருக்கலாம் என்ற சில பேர் யோசிச்சிருக்காங்க. மற்றது உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஜனவரி மாதத்தை தான் திருவள்ளுவர் பிறந்த மாதமாக கொண்டு அதுக்காக இது புது வருஷமா கொண்டாடுங்கன்னு சொல்லி கருணாநிதி அறிவிச்சது தெரியும். இப்ப இதுவும் எனக்கு நான் இதோட ஒத்துப்போகலை என்னன்னு சொன்னால், திருவள்ளுவரை நாங்கள் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம். அதாவது 2000 ஆண்டு தான் வாழ்ந்தார் அந்த கொண்டு வந்துடுறோம். என்றால் உண்மையில அவர் எப்போ வாழ்ந்தாருன்னு ஒருத்தருக்கு தெரியாது. அதை விட முதலே வாழ்ந்துருக்கு. அப்ப அதனால அவர்கிட்ட நேரத்தை நாங்கள் இப்படி குறைக்கிறதால அவரை பற்றிய ஆய்வுகள் எங்களுக்கு செய்ய முடியாம போயிடும். அவரோட தொன்மையை பற்றி தெரியாம போயிடும். அதனால அதுலயும் நான் முரண்படுறேன். அப்ப அதனால நாங்க இது புது வருஷம் இல்லை. இது ஒரு சூரியனுக்கு ஒரு இயற்கைக்கு மரியாதை செய்யற ஒரு நாள். இதை நாங்க தொடர்ந்து பேணணும் என்றதுதான் இந்த கருத்து. நாங்க இத கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த தமிழர் சார்பு 4 தலையங்கத்துல சொல்லியிருந்தீர்கள், இயற்கையின் இது மற்ற அறம் அது சொல்லி. அது தமிழர்களுக்கு மட்டுமானதை சொல்லலாம். அதனை எல்லா இன மனிதர்களுக்குமான ஒரு பொதுவான செயல்பாடு தானே அது. தமிழர்கள் மட்டுமன்று சொல்லலாம் அது. நாங்க எதையுமே எடுத்துக்கொண்டா ஒரு நல்ல பண்புன்னு நாங்க எடுத்தோம்னா அது தமிழர்கள் மட்டும் நல்லவர்கள் தான். உலகத்துல எல்லாரும் நல்லவர்கள் தான். அப்ப நல்ல பண்பு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இது தமிழர்களுக்கு சொல்றது காரணம் வேண்டாம். இதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த காலத்துல இருந்தே 2000 ஆண்டு முற்பட்ட காலத்துல இருந்தே இதை நாங்க இதுல முக்கியமே ஒழிய இது தமிழர்கள் மட்டும்தான் இதை கொண்டாடுறோம், மற்றவங்க கொண்டாடலன்னு சொன்னா அதுக்குள்ள என்னென்றால் நல்ல பண்பு என்றது தமிழர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. எல்லார்ட்டையுமே நல்ல பண்பு இருக்கும். ஆனா இதுல தமிழர்கள் எப்படி நாங்க வித்தியாசப்படுறோம் என்றால், இந்த பண்புகளை நாங்க 3000-4000 வருஷமாவே தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். ஏன்னா நாங்க ஒரே நிலத்துல வாழ்றோம், ஒரே நிலத்துல கனகாலமா வாழ்றோம். அதனால எங்களுக்கு அதுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அதனாலதான் இது தமிழருக்கு ஸ்பெஷலி ஒழிய மற்றபடி இந்த பண்பு எல்லா பண்புகளையும் எல்லா இன மக்களும் செய்யறது வளமா தான் இருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு புதுசு, எங்களுக்கு பழசு. அதான் வித்தியாசம். மற்றது இந்த தமிழர்களின் இயல் இசை நாடகம் அந்த இதுகளை கொண்டாடுறதுதான் எங்களோட பண்பாடுகளை தொடர்ச்சியாக இதண்டு எமது அடுத்த சந்ததிக்கு கொடுத்து வருவதுதான் இந்த காலத்தின் முக்கியத்துவம் என்று சொல்லி செய்கிறார்கள். அது சரியாகத்தானே தெரிகிறது. இல்ல இப்ப எங்களுக்கு ஒரு இனம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அந்த இனத்துக்கு பண்பாடுகள் இருக்கும். அந்த இனத்துக்கு சொல்லி சில ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும். அந்த இனத்துக்கு சொல்லி கலை அம்சங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் பரதநாட்டியம், சங்கீதம், சித்திரம், ஓவியம், மற்றது சிற்பம், இதெல்லாம் எங்கட கலைகள்ல உண்டு. இதை நாங்க பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டு வர்றது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்றுதான். ஏன்னு சொன்னா அப்படி செய்யாட்டி என்ன நடக்கும்டா, இப்ப பாருங்க, பரதநாட்டியம் என்றது யாரும் கண்டுபிடிச்சது என்று சொன்னா உடனே பரதமுனின்னு சொல்லிடுவாங்க. பரதமுனி யாருன்னா சமஸ்கிருதத்துல இருந்தவர் என்று சொல்லுவாங்க. 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் என்று சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒரு ஆள் இருந்ததுக்குரிய ஆதாரம் இல்லை. ஆனா இங்க பரதநாட்டியத்தை நாங்க எடுத்தோம்னா தொல்காப்பியத்துல இவர் 3 கூத்துகளை பற்றி சொல்றார். சிலப்பதிகாரத்துல பரதநாட்டியத்துக்கு அவங்க கொடுக்கிற பேர் சதுராட்டம். மாதவி 11 விதமான ஆடல்களை ஆடினதாக இளங்கோவடிகள் சொல்றார். அது ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் என்று அவர் விளங்கும். அப்ப அந்த காலகட்டத்துல அது சதுராட்டம் என்று வந்தது. பிறகு அது கோயில்கள்ல ஆட தொடங்குற நேரங்கள்ல ஒரு மேடையை வச்சு ஆடுறதால, உயரமா இருக்கிறதால, உங்களுக்கு தெரியும் உயரத்தை நாங்க பரன் என்று சொல்றது, பரனுக்கு இருந்து ஆடுறதால பரதநாட்டியம் என்று பேர் வந்ததாக சொல்லப்படுது. ஆனா இப்ப இவங்க எப்படி மாத்திட்டாங்கன்னா இது பரதமுனி செய்ததால பரதநாட்டியம். அப்ப எங்கட கலைகளை நாங்க இது மாதிரி பேணி காட்டி இது வேற யாவது கொண்டு போய் எங்கடன்னு சொல்லிடுவாங்க. அதனால கட்டாயம் நாங்க இதுகள் செய்ய வேண்டியது. இப்ப சங்கீதத்தை எடுத்தாலும் சங்கீத மும்மூர்த்திகள் நாங்க கர்நாடகத்துக்கு தான் போறோம். அது கர்நாடக சங்கீதம்னு சொல்றோம். அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா கர்நாடக சங்கீதம் கர்நாடகத்துல உருவாகினபடியா கர்நாடக சங்கீதம் நினைக்கிறோம். உண்மையில அந்த கர்நாடகம் என்ற பெயர் வந்தது, கர்நாடகம் என்ற நாடு உருவாக முதலே இந்த பெயர் வந்தது. வட இந்தியாவில் உள்ள ஒரு வட இந்திய மன்னன் அங்கிருந்து பார்க்க எங்களை நோத்துல இருந்து நாங்க
வடக்குல வந்து கீழே பார்க்குற நேரத்தில் அவங்க எங்களை எல்லாரையும் அவன் கர்நாடகான்னு தான் சொல்கிறான். அதனால கர்நாடக சங்கீதம் வந்து அவன் தான் பேர். ஆனால் அதுதான் எங்களுக்கு வந்தது. ஆனால் இப்போ நாங்கள் நினைக்கிறோம்னா கர்நாடகா இந்த மாநிலத்திலேருந்து உருவாகுது. அப்படி மாற்றிட்டாங்க. அதனால இது மாதிரி எங்களோட கலை பண்பாடுகளை எங்களோட இளம் சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்து அது எங்கட சங்கீதம் எங்கட தான் என்று சொல்லி வளர்க்குறது சரியான முக்கியம். இல்லாட்டி வேற யாராவது கொண்டு போய். அதே மாதிரி தான் புது வருஷமும். இது புது வருஷத்தை சித்திரை மாதத்தை நாங்கள் எங்கட இல்லை அது ஆரியர்ட வருஷம் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம் வேண்டாம். அதில் பேர்கள் எல்லாம் ரிஷப அப்படி அந்த பேர்கள் இருக்கிறது. அதை சமஸ்கிருத பேர் என்று சொல்லுவோம். உண்மையில சமஸ்கிருத பேர் இல்லை, அது பாலி பேர். ஏன்னா சமஸ்கிருதம் எப்பயுமே நெடில தான் முடியும். இது பேர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறியில முடியும். இப்போ பாருங்க சிங்களாக்களோட பேர் எல்லாமே குறியில முடியும். ஏன்னா அவங்க பாலியரோட சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்ப அது இவங்க அதாவது அந்த நேரத்தில் வந்த பௌத்த தமிழ்நாட்டுக்கு வந்த பௌத்த குருமார்கள் அவங்க எடுத்து தங்களோட பேரை அவங்க மாத்திட்டாங்க. ஆனால் அது எங்கட அப்போ நாங்கள் அது அப்படியே அவங்களுக்கு தாரவாத்து கொடுக்குற மாதிரி போயிடுது. அதனால நாங்கள் கட்டாயம் இதுகளை எங்களை அடுத்த சந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த மரபு திங்கள் காலத்துல என்னத்தை செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதுல நான் சொன்ன அந்த 4 விஷயங்களையும் எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இயற்கையோட சேர்ந்து வாழ்றது எப்படி, மற்ற உயிரினங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இந்த உலகம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உலகத்துக்கு மனிதன் தான் கடைசியா வந்த உயிரினம். அப்ப அதுக்கு முதல்ல மற்ற உயிரினங்கள் இருந்து அப்ப அவங்களுக்கு தான் உரிமைகள் கூட. உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த உலகத்துல இயற்கையை அழிச்சு கொண்டே போறாங்க. அப்ப இப்ப இந்த இயற்கை இந்த எங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த இயற்கை இப்ப நாங்க இப்ப இருக்கிற இயற்கை இருக்குமான்னு தெரியாது. அப்படி இல்லாம இந்த இயற்கையை பாதுகாத்து அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும்ன்றதையும் நாங்க சொல்லிக் கொடுக்கணும். அதே நேரத்துல எங்களை இந்த கலை கலாச்சாரங்களை எங்களோட ஒவ்வொரு கலாச்சாரங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயங்களும் அதுல இருக்கும். அது கூடாகவே நாங்க அந்த பிள்ளைகளுக்கு அதை கலந்துக்கலாம். அதனால அதுகளை சொல்லிக் கொடுக்கிறது நல்லது. ஒரு எக்ஸ்பிளனேஷன் தந்துருக்கிறீங்க. எனக்கு எல்லாரும் ஷார்ட் ரிப்ளை ஒன்று தேவை. இப்போ என்னுடைய இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட் இஸ் திஸ் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்ன்னு சொன்னால் எவ்வளோ ப்ரீஃபாக அதை சொல்லலாம். இப்போ நீங்கள் யூ கிவ் அ வெரி லாங் எக்ஸ்பிளனேஷன், மோர் தேன் ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் கழிச்சு நீங்கள் இதில் பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, பட் ப்ரீஃபாக என்ன மாதிரி சொல்லலாம்? பிரீஃபா எப்படி சொல்லலாம்? நான் யோசிச்சுதான் சொல்லணும். நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்கேன், தமிழ் ஹெரிட்டேஜ் எசன்ஸ். ரைட், ஓகே. அதுல சின்ன டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்க நான் அது உங்களுக்கு அனுப்பிடுறேன். ரைட், தேங்க்ஸ். ஓகே. அண்ட் ஒன் மோர் क्वेश्चन. உங்களோட இமெயில் அட்ரஸ் போட்டீங்கன்னா நான் அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு அனுப்பி. ரைட், ஓகே. நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருக்கு அதுல போட்டு வரேன் இது இமெயில் அட்ரஸ். மற்றது ஒன் மோர் क्वेश्चन என்னன்னா, இந்த கலித்தொகையோ திருக்குறளோ முதல் வந்தது? கலித்தொகை திருக்குறளுக்கு இவங்க சொல்ற காலம் என்னென்றால் கிறிஸ்துவின் 1ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. கலித்தொகை சங்க இலக்கிய இது திருக்குறளை தவிர இப்ப உங்களுக்கு தெரியும் சங்க இலக்கியங்கள் 2ஆ நாங்க பிரிக்கலாம். ஒன்று மேல்கணக்கு நூல்கள், அடுத்தது கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறள் வர்றது கீழ்கணக்கு நூல்கள்ல, கலித்தொகை வர்றது மேல்கணக்கு நூல்கள். அது நன்றி. திருமதி காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இஸ் பரதநாட்டியம் Tamil culture explain சதுர் ஆட்டம்? சதிராட்டம். ஓகே. கேள்வி கேட்டிருக்காங்களா இல்ல அது சொல்லியிருக்காங்களா? கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி எனக்கு விளங்கல. பரதநாட்டியம் நான் சொல்றேன். அது பரதநாட்டியம் வந்து தமிழ் கல்ச்சரா, மற்றது எக்ஸ்பிளைன் சதுராட்டம். இப்போ நீங்க அதுக்கு ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த பரதநாட்டியம் சதுராட்டம்னு சொன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அப்படி சொல்லுவோம். என்னென்றால் ஆரம்பத்துல எங்களுக்கு சிலப்பதிகாரத்தை தான் அந்த நாட்டியத்தை பற்றி வருது. தொல்காப்பியத்துல கூத்துகளை பற்றி இருக்குது, 2 கூத்தை பற்றி சொல்ற. அதுக்கு அடுத்து சிலப்பதிகாரத்துலதான் இந்த 11 விதமான நாட்டியங்களை பற்றி சொல்றாரு. இந்த 11க்கும் இளங்கோவடிகள் கொடுக்கிற பேர் என்றா சதுராட்டம் என்று சொல்லிட்டு அதுக்குள்ள 11 வகைகளையும் பற்றி அதுல விளங்கப்படுத்துறார். அதுக்கு பிறகு அது அப்படியே
ஒரு 7ஆம் நூற்றாண்டு மட்டும் எங்களுக்கு அது சதுராட்டம் என்ற பெயரிலேயே தான் இருக்கு. அதுக்கு பிறகு கோயில்கள்ல எப்ப இந்த நாட்டியம் ஆடத் தொடங்கினாங்களோ அந்த நேரத்துல இருந்து பரத நாட்டியம் என்று மாறுது. என்னன்னா பரன் என்றது உயரம். உங்களுக்கு வீடுகளில் பரன் இருக்கும், குசின்ல உயரத்துல பரன் இருக்கு. அது உயரம் என்றதுக்கு தமிழ்ல இன்னொரு சொல் பரன். அப்ப உங்களுக்கு தெரியும், கோயில் எல்லாரும் நிலத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, கீழே இருந்து ஆடினா ஆக்களுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் உயரம் மேடை மாதிரி கட்டி ஆடணும். அந்த மேடையா அந்த நேரத்துல பரன் என்று சொல்றது. அப்ப அதுல அந்த பரன்ல ஆடினபடியா அதுக்கு பரத நாட்டியம் பேர் வந்தது. ஆனா இவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா இது பரதமுனி என்று மாற்றி விட்டு. நன்றி. நாங்கள் விஜய் விஜயும் அந்த கை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட கொஸ்டினை கேளுங்க விஜய். வணக்கம். இந்த தைப்பொங்கல் மரபு திங்களை கொண்டாடுறதுன்னு இப்போ நீங்கள் பிள்ளைங்க பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஆடிப்பிறப்பு, அதாவது தமிழ் ஈழத்தில் அந்த ஆடிப்பிறப்பு சரியா தை 1ஆம் தேதிக்கு பிறகு 6 மாதத்துக்கு பிறகு ஆடி முதலாவது நாள் அதை ஆடிப்பிறப்பை கொண்டாடுறாங்க. அதுக்கும் அந்த சன் இந்த மூவ்மெண்ட், அதாவது அந்த வடக்கு நோக்கி தைப்பொங்கல்ல சன் அப்படி வடக்கு நோக்கி மூவ் பண்ணுது, உத்தராயணம் என்று சொல்றாங்க. மற்றது ஆடியில அதே நாள்ல 1ஆவது நாள்ல தட்சிணாயனம் தெற்கு நோக்கி இதுன்றது அந்தண்டுதான் அந்த ஆடிப்பிறப்பு. அப்ப அது ரெண்டுமே உண்மையா மரபு திங்களா கருதப்பட வேண்டும் என்று 2000 வருடத்துக்கு முன்னம் தமிழர்கள் இந்த வானவியலை சரியா அறிஞ்சுதான் இந்த பெருநாளில் வச்சிருக்கிறோம் என்று சில கருத்துகள் இருக்குது. உங்களோட இது என்ன மாதிரி அந்த ஆடி? என்னடா ரெண்டுக்கும் உணவோட சம்பந்தப்படுத்தின பண்டிகையா இருக்கு. தை பொங்கல், ஆடி பிறப்பண்டா ஆடி கூழ். இது தமிழ்நாட்டிலையும் பழக்கத்துல இருக்கா? ஆமா, தமிழ்நாட்டிலையும் பழக்கம். நான் தமிழ்நாடு இல்லை, நான் இலங்கை தான். எனக்கு தமிழ் வாழ்க்கையில இருந்து எனக்கு தெரிய வருது அங்கேயும் இருக்குது என்று சொல்லி நீங்க சொல்றதான் சரியான விளக்கம். என்னடால் அந்த சூரியன் வழி மாற்ற அந்த அதுல பாதை மாற்றத்தை தான் நாங்க இந்த 2 நாள்லையும் தைலையும் கொண்டாடுறது, ஆடிலையும் கொண்டாடுறது. தைல கொண்டாடக்குள்ள அந்த நேரத்துல நாங்க அறுவடை செய்து முடிச்ச காலமா இருக்கும். ஆடியில கொண்டாடக்குள்ள அறுவடை காலமா, அதாவது என்ன சொல்ற விவசாயத்தை தொடங்குற காலமா இருக்கும். அப்ப அந்த அந்த மாற்றத்தை தான் நாங்க அதுல கொண்டாடுறோம். அப்ப அது அது உண்மைதான். அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த வானியல் என்றது எங்கிட்ட தமிழர்கிட்ட மிக மிக பழமையான ஒரு அறிவியல் தான் அது வானியல். ஆனா அதை நாங்க இழந்துட்டோம். ஏன்னு சொன்னா, நான் ஒரு ஆர்டிக்கலை வாசிச்சேன்னா, ஒரு அந்த பேர் மறந்துட்டு, ஒரு ரஷ்ய ஆர்கியாலஜிஸ்ட், அவர் அதுல சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி எழுதக்குள்ள அவர் சொல்றார், எனக்கு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, சிந்துவெளி மக்கள் வியாழன் சுழற்சியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. என்றது சொன்னா, எங்கிட்ட அந்த 60 வருடம் அல்ல நாங்க ஒரு சைக்கிளா கொண்டு வரோம். அந்த 60 வருஷத்துக்கு காரணம் அந்த வியாழன் பூமியை சுத்தி வாரத்துக்கு 12 வருஷம் ஏதோ அதோட 5 பெருக்கி 60 ஆக்கி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்தார். நான் மறந்துட்டேன், வாசிச்சேன், கணாலத்துக்கு முதல்ல வாசிச்சது. அவர் விளக்கம் கொடுத்தா தனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த காலத்திலேயே எப்படி வியாழனை பற்றி அவங்க தெரிஞ்சிருந்திருக்காங்கன்றது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதுல இருந்து எங்களுக்கு விளங்குது தமிழர்கள்ட்ட மிக பழமையான அறிவியல், அதாவது வானவியலான சம்பந்தமான அறிவியல் இருந்திருக்கு. இதை விட பரிபாடல்ல எனக்கு இப்ப இல்லை, ஞாபகம் இல்லை, நான் பிறகு இன்னொரு நாளைக்கு வித்தாரன். பிக் பேங் தியரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பரிபாடல்ல. மற்றது உங்களுக்கு தெரிஞ்ச உலகம் என்றா சுழலுதல், சுழண்டு கொண்டு இருக்கிறதுக்கு தான் உலகம் என்று சொல்றோம். அப்ப பாருங்க, திருக்குறள்லயே அவர் உலகு என்று சொல்றார். அப்ப எங்களுக்கு வெஸ்டர்ன் சயின்ஸுக்கு தெரிய வருது உலகம் சுத்துது என்றது 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். ஆனா நாங்க 2000க்கு முதல்ல எங்களுக்கு அது உலகம் சுத்துது என்று தெரிய வந்தது. அப்ப எங்கிட்ட நல்ல அந்த வானியல் அறிவு இருந்திருக்கு, அதை நாங்க அழிச்சிட்டோம். என்ன காரணத்திலேயே தெரியல. நிச்சயமா நீங்க சொல்றது சரியா இருக்கு. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கிழமைகளின் பேர்களும், இப்ப திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கோளறு பதிகத்திலேயே இந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்ற எல்லா கிரகத்தின் பேரையும் குறிப்பிடுவார் தானே. அதுல ஞாயிறு சூரியனையும் திங்கள் சந்திரனையும்
விட்டா அடுத்த செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்ற கிரகங்களை சரியாத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப ஓ அது சம்பந்தமா அவைகளுக்கு தெரிஞ்சிருக்குது. அளவு இது இந்த அறிவியலையே நாங்க இளைய தலைமுறைக்கு கொண்டு போகணும். கட்டாயம் கொண்டு போகணும். இல்ல இப்ப திருஞான சம்பந்தர் வாழ்ந்ததுகளாம் நூற்றாண்டு. ஓ நான் சொல்ற பரிபாடல் கிறிஸ்துக்கு அதுக்கு முன். முன்னாடி. Yeah. அப்ப ஆனா அந்த இது நேரத்துல அவங்க அந்த இந்த நேரத்துல அவங்க பெருவெடிப்பை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. ஆமாம். அப்ப கட்டாயம் இதுகளை நாங்க எங்களை இளஞ்சந்தியருக்கு ஒப்பிட்டு சொல்லி கொடுக்கிறது சரியான முக்கியம். இந்த கேலண்டர்ஸ், இந்த ரோமன் கேலண்டர்ல இந்த பிளானட் சிஸ்டங்களுக்கு மண்டே டியூஸ்டே என்று பேர் வச்சதுக்கும் சரியா தான் தமிழ்லையும் வச்சிருக்கணும். ஓ அது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அதாவது ரோமன் அல்லது கிரீக் பிலோசபர்ஸ் ஹேலியோசென்ட்ரிக் என்று சொல்றது, அதாவது பூமிய பிரபஞ்சத்தில மையம் பூமி என்று சொல்லி தான் அந்த நேரத்தில் வச்சு கொண்டிருந்தாங்க. அது ஈவன் அரிஸ்டோட்டல் காலத்திலேயே அதுக்கு சொல்ல ஹேலியோஸ்டாட்டிக்னு சொல்லி, அதாவது பூமி தான் உலக பிரபஞ்சத்தின மையம், இதை சுற்றி தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்துல நாங்க பெருவெடிப்பை பற்றி கேட்க தொடங்கிட்டோம். அப்ப அவங்கள விட எங்கிட்ட கூட நாலேஜ் இருந்திருக்குது. ஆனா இவங்களோட இது எனக்கு அது எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்கல, இவங்களோட பெயர்களையும் தமிழ் பெயர்களையும் ஒப்பிட்டு பார்க்கல. இருக்கலாம். இப்ப தொலைக்காட்டி ஒன்றும் இல்லாத அந்த விஞ்ஞான சாதனங்கள் இல்லாத காலத்துல அவர்கள் ஒரு ஒரு சித்தர்கள் மாதிரியான ஒரு மனோரீதியா தான் இதுல அறிஞ்சிருக்கிறேன். என்ன அது எனக்கு தெரியாது. ஆனா நான் எந்த ஐடியா நான் என்ன நினைக்கிறேன் சொன்னால், அந்த காலத்திலேயே அவங்க கடல் பயணம் தொடங்கிட்டாங்க. அப்ப கடல் பயணத்துல உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு கொஞ்சம் நடுக்கடலுக்கு போனே கரை எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப அதுக்கு நீங்க நட்சத்திரங்களை பார்க்கறது மூலம்தான் நீங்க அந்த எந்த திசையில நிலம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக அவங்க இதுக்கண்டே அந்த காலத்துல இவங்களை கணியன் என்று சொல்றது நினைக்கிறேன். இதை பற்றி படிச்சவங்கள கணியன் என்று சொல்றது. கடல்ல போகக்குள்ள அந்த கணியன் அந்த வழிகாட்டின்னு சொல்றவங்க. இவங்க இது மாதிரி ஒரு ஆள் கப்பல்ல இருப்பார் என்று சொல்லி சங்க இலக்கியங்கள்ல இருக்குது. அப்ப அந்த நேரத்திலேயே அவங்க வானவியல் தெரிஞ்சிருக்காங்க. எந்த வியூ என்னென்றால் அந்த கடற்பயணத்துக்காக தெரிஞ்சிருக்காங்க என்றதுதான். அப்ப இந்த நேரத்தில் நான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எங்களோட அம்மாமார் பாட்டிமாரெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுல காகம் கரைஞ்சி சென்றால் விருந்தாடி வராங்க என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதையும் என்னன்னு பார்த்தால் இதுவும் இப்ப நான் சொன்ன விஷயம் தான். அதாவது அந்த நேரத்துல கரையோரங்கள்ல படகுகள்ல யாரும் இதைக்கு படுத்திருந்தாங்கன்னா சில நேரங்கள்ல அந்த டைடல் வேவ்ஸால அவங்க நடுக்கடலுக்கு போயிடுவாங்க. போனால் கரை எங்க இருக்குன்னு தெரியாது. இதனால தமிழர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது, அந்த கப்பல்லையே காகங்களை அடைச்சி வச்சிருக்கிற பழக்கம் இருந்தது. அப்ப தற்சமயம் நடுக்கடலுக்கு போயிட்டாங்கன்னா அங்க போனோடனே அவங்களுக்கு வழி தெரியாட்டி கூட்டத்துல இருந்து காகம் பறந்து கரைக்கு வரும். கரைக்கு வந்து எந்த கரையில எந்த இடத்துல மரம் இருக்கோ அந்த இடத்துல கரைக்குள்ள அந்த வீட்டுக்கு மரத்துக்கு பக்கத்துல வீடு இருந்துச்சுன்னா அவங்க நினைப்பாங்களோ யாரோ துளைஞ்சு போயிட்டாங்க அவங்க வராங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கிற பழக்கம் தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. அது யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனா இப்படி துளைஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சமைக்கிற பழக்கம் தமிழர்கள் இருந்திருக்கு. அதான் காகம் கரைஞ்சா விருந்தாடி வராங்கன்றது பரம்பரையா இருக்குது. இத புத்தர் இதை பற்றி கழிச்சிருக்கிறார். ஏன்னா தென்னாட்டுல காகம் போய் கரைகிறதால ஆட்களுக்கு உணவு பரிமாறி இருக்கிறாங்க. அது மாதிரி எந்த சித்தாந்தங்களும் போதனைகளும் எல்லா மக்களுக்கும் போகணும் என்று சொல்லி புத்தர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு சொன்னால், கிட்டடியில மொஹஞ்சதாரோ பெபிலோன்ல ஒரு ஒரு பொருள் ஒன்று கிடைச்சது. அதுல ஒரு சின்ன சிம்போல் மாதிரி உண்டு. அதுல ஒரு ஆள் கப்பல் முனையில நிக்கிறார், கையில ஒரு பறவை உண்டு. அப்ப இது எப்ப யாரா இருக்கும், அவங்களுக்கு கிடைச்சது பெபிலோன்ல. அப்ப அது அவங்களே இருக்கும் யோசிச்சால் அந்த உங்களுக்கு தெரியும் ஈரான் ஈராக் பகுதிகள்ல காகம் இல்லை. அப்ப அடுத்தது எங்க தமிழ்நாடா தான் இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப அது என்ன சொல்லுதுன்றது போர்ட்ல அவங்க காகத்தை வச்சிருக்கிறாங்க. ஏனென்றா காகம் விட்டு கரையை கண்டுபிடிக்கிறதுக்காக என்பது தெரிய வருது. அப்ப இப்படியெல்லாம் பண்பாடுகள் எங்கிட்ட இருந்திருக்கு.
இது 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 இதை வச்சு கொண்டு தான் நான் சொல்றேன் என்னன்னா, அந்த எங்கிட்ட கடல் பயணம் இருந்ததால அதுக்காகத்தான் அவங்க வானியலை பற்றி தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் விவசாயத்தையும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி சித்தர்கள் அப்படி செஞ்சிருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. அதனால எனக்கு அதில் கமெண்ட் பண்ணிடலாம் இருக்கு. நன்றி. நீங்கள் வானியலை பற்றி இனி எதிர்வரும் காலங்கள்ல அந்த தமிழ் இலக்கியத்துல இருந்து ஒரு எடுத்து திருப்பி கொண்டு வந்து விளங்கப்படுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. என்னத்தை விளங்கப்படுத்தணும்? இந்த வானியல் ஓ தமிழ் அதுல கொஞ்சம் நான் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கேன். நான் எனக்கு கொஞ்சம் காலம் தாங்க நான் செய்த டாக்குமெண்ட் அப்படி கொண்டான். நன்றி. 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 வேற கேள்விகள் இல்லாத இடத்துக்கு இதை சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சியாக நான் நடக்க இருக்கிற இந்த ஹரோ பைரன் ஹால்ல இந்த 12ஆம் தேதி நடக்குது. 11:30 மணியிலிருந்து பெரிய அளவில் தமிழ் மரபு குழுவினால் நடத்தப்படுகிறது. எங்க நடக்குது டாக்டர்? ஹரோ பைரன் ஹால்ல பைரன். ஓகே. 11:30 இருந்து 13ஆம் தேதி வெஸ்ட்மினிஸ்டர் சர்ச் ஹவுஸ்ல நடக்கிறது பார்லிமெண்ட்டுக்கு அண்மையில். 18ஆம் தேதி சட்டன் லைப்ரரியில் சட்டன் கவுன்சிலில் நடக்கிறது. அதில் டாக்டர் ஸ்ரீகாந்தா இதை பற்றி ஆங்கில மக்களுக்கு வழங்கப்படுத்துவார். கவுன்சிலர் சகாதேவன் கேட்டதுக்கு அவர் அதில் விளக்கம் கொடுப்பார் நினைக்கிறேன். என்ன ஸ்ரீகாந்தா? அடுத்தது 19ஆம் தேதி கிங்ஸ்டன் ரிச்சார்ட் சர்னர் ஸ்கூலில் 19ஆம் தேதி செய்கிறார்கள். அவை அந்தந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லுங்க. என்னண்டா இந்த தமிழ் மரபு திங்களை பற்றி நாங்கள் தொடங்கி நடந்து கொண்டு இருக்குது. இப்போ எங்கிட்ட பிள்ளைகளே காய்ச்சினா கொஞ்சம் பேர்ட்ட காய்ச்சினான். அவங்களுக்கே தமிழ் மரபு திங்களை பற்றின முழு விளக்கம் இல்லை. ஒரு இப்போ 10 சென்டென்ஸில் தமிழ் மரபு திங்கள் என்றால் என்னென்று நாங்கள் ஒரு ஷார்ட் பீரியட் ப்ரிப்பேர் பண்ண இல்லாத. நாங்கள் வேண்டாம் அதில் ஒரு கிளிப் ஒன்று செய்து விடலாம். அதான் நான் சொன்னேன், இங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கிறேன் ஒரு 1 பேஜ் ஆர்டிக்கல் ஒன்று தான் தமிழ் ஹெரிட்டேஜ் எசன்ஸ்ன்னு சொல்லி அதை வேணும்னா ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க அதை சமரைஸ் பண்ணி கவுன்சிலர் கிட்ட மாதிரி தான் லேமன் டேர்மில் வாட் இஸ் பிரிட்டிஷ்னஸ் கொஸ்டினை கேட்குறாங்க. அதே மாதிரி தமிழ் மரபு தமிழ் மரபுன்னு சொல்றீங்க. வாட் இஸ் தமிழ் மரபு? we need just simple words ல ஒரு இல்ல அதுதான் உங்களுக்கு தெரியும் தானே, பிரிட்டிஷ் வேல்யூன்னு சொல்லி 5 வேல்யூ சொல்றவங்கல்ல. எஸ். அது மாதிரி தான் நான் இதுல சிம்பிளிஃபை பண்ணிருந்தேன். அந்த 4 வேல்யூஸ் அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே. அது ஆனா என்ன நாங்க தொல்காப்பியத்தை கொண்டு எங்கட பிள்ளைகள் தொல்காப்பியத்திலே அந்த ஒரு அந்த தொல்காப்பியத்தை சொல்ல புதுசாக தான் கேள்விப்படுறாங்க. அப்ப கலை இலக்கியத்தை தாண்டி வர்றது பெரிய கஷ்டம். அப்ப அவங்களுக்கு வெரி சிம்பிள் டேர்ம்ல வாட் இஸ் தமிழ்ஸ், வாட் இஸ் தமிழ் ஹெரிட்டேஜ், இதை ஈஸியா சொல்லக்கூடிய மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் எங்களுக்கு வேணும். நான் அதை அனுப்பிடுறேன் உங்களுக்கு. ப்ளீஸ். நன்றி ஜாய். நான் சார்ல்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்க அதை நீங்க ஓகே. நான் வச்சேன். இதில் ஒரு குயிக்காக ஒரு கொஷின் வந்து டாக்டர் ஸ்ரீ, நீங்கள் இந்த தைப்பொங்கலோட சேர்த்து காணும் பொங்கல், மற்றது மாட்டுப்பொங்கல், மற்றது போகி பொங்கல்னு சொல்கிறாங்க. இல்லை மீத மாட்டு பொங்கல் அது உழவரோட சேர்ந்தது தான். மற்ற இந்த போகி பொங்கலும் மற்ற அந்த காணும் பொங்கலும் உண்மையிலே அதுவும் தமிழரோட தமிழ் மரபை சேர்ந்ததா அல்லது வித்தியாசம்? அது 3 தான். அதில் 3 படம் போட்டுனா நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் அதை விளங்கப்படுத்தலை. முதலாவது தைப்பொங்கல், அது நாங்கள் சூரியனுக்கு படைக்கிறது. 2வது மாட்டுப்பொங்கல், மாட்டுக்கு படைக்கிறது. அதான் அந்த 2வது படம் இருந்தது. காணும் பொங்கல்ன்றது இங்கே பாக்ஸிங் டேன்னு சொல்லுவோம் தானே. நாங்கள் அந்த பாக்ஸிங் டேன்னா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ப்ரெசன்ட் கொடுத்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற டேஸ் என்ன. அது மாதிரி காணும் பொங்கல்ன்றது நாங்கள் எங்கட பொங்கலை மற்ற எங்கட உற்றார் உறவினர்களோட வீடுகளுக்கு போய் அவங்கள கண்டு அவங்களுக்கு கொடுக்குறது தான் நாங்கள் காணும் பொங்கல்னு சொல்லி. தமிழர் மரபு தானே. போகி பொங்கல்ன்றது அது இந்த முதல் ஆரம்பம் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படியா? போகி பொங்கல் அது போகின்றது இவங்க எங்கட தமிழ் சொல் இல்லை. அது வடமொழியில இருந்து வந்தது. எங்கிட்ட இருந்தது இந்த 3 தான். தைப்பொங்கல், அடுத்தது மாட்டுப்பொங்கல், அடுத்தது காணும் பொங்கல். ஆனால் இந்த விக்கிபீடியா அதுகள் எல்லாத்தையுமே அந்த பொங்கல் அந்த 4 அப்படியே டிவிஷனாக போடுறாங்களே. என்ன போகியில் ஸ்டார்ட் பண்ணி தைப்பொங்கல், பிறகு அடுத்த மாட்டு பொங்கல், பிறகு அங்கால காணும் பொங்கல்னு சொல்லி. அது போகி எங்கட மரபுல சொல்லப்படல, இடையில சிறுகளா இருக்கும். நன்றி.
சார்ஸ் நன்றி. மற்ற ஒன் மார்க் கொஸ்டின் முடியும்னா பரதநாட்டியம் சொன்னதில்ல நீங்கள் அந்த பரதம் என்றால் பாரதம் என்ற மாதிரி வராதோ பாரதத்துக்கான ஒரு நாட்டியம் என்ற மாதிரி இங்கிலீஷ் டான்ஸ் என்ற மாதிரி இந்தியன் டான்ஸ் என்ற மாதிரி பரதம் நாட்டியம் இல்லையா? இப்ப சில பேர் அப்படித்தான் நினைக்கிறேன். நாடு இந்தியாவை பரத நாடுன்னு சொல்றது, அதனால பரதநாட்டியம் வந்து அப்படி கேட்கிறவங்க உண்டு. ஆனா இப்ப இந்தியாவை நீங்க எடுத்தீங்கன்னா இந்தியா ஒரு பன்முக கொண்ட நாடு. பன்முக அப்போ ஒவ்வொரு இப்ப பாருங்க, கேரளால கதகளி இருக்குது, அப்படி குச்சிப்புடி இருக்குது, அப்படி ஒவ்வொரு நாட்டியம் இருக்கு. அப்ப பரதநாட்டியத்தை மட்டும் இந்தியாவுக்குரிய நாடுன்னு டான்ஸ் முதலாவது சொல்ல இயலாது. ரெண்டாவது, இந்த கன்செப்டை நான் சொன்ன கன்செப்டை முதல் வெளியே கொண்டு வந்தது கால்வெல் தான். கால்வெல் திருநெல்வேலி சரித்திரம் என்று சொல்லி ஒரு புத்தகத்துல அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இருக்குது. அவர் திருநெல்வேலி யூனிவர்சிட்டியில கொடுத்த ஸ்பீச் தான் இது. அந்த புக்ல அந்த ஸ்பீச் அப்படியே இருக்குது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பரதநாட்டியத்தை எடுத்துக்கொண்டால் இந்த அதுக்குரிய புத்தகம் பரதமொழின்னு எழுதி சமஸ்கிருதத்துல இருக்கு. ஆனா அந்த வடமொழியில அதுக்குரிய ஒரு ஒரு மரபு இல்லை, பரம்பரையா படிக்கிற மரபு இல்லை. அது உங்ககிட்ட இருக்கு. அப்ப ஏன் அந்த கன்ட்ரடிக்ஷன்? அப்ப நீங்க என்னத்தையோ துளைச்சிட்டீங்க என்று அவர் சொல்ல வர. அதுல இருந்துதான் அதை கேட்டுதான் தனித்தமிழ் இயக்கம் உருவாக்குறாங்க அந்த ஸ்பீச்சுக்கு பிறகுதான். அதுக்கு பிறகு செய்த ஆய்வுகள்ல தான் பரதம் என்றது பரதம் நாட்டை பொறுத்து இல்லை, பரன் இல்ல பரன்ல ஆடுற நாட்டியம் தான் பரதநாட்டியம் வந்தது என்று சொல்லலாம். அது முந்தி கோயில்கள்ல தான் ஆடிக்கொண்டு வந்தது முதல். அப்ப அதுகள்ல நிலத்துல தான் ஆடி இருக்கணும், இது கட்டி ஆடினதாக இல்லை. இப்ப நாங்கள் ஆங்கிலேயர் சொன்ன உடனே ஆங்கிலேயம் அதுதான் சரி என்ற மாதிரி எடுக்கிறோம். ஆனால் ஸ்டேஜஸ் கட்டி முந்தின காலத்துல ஆடல. இப்ப ஊர்லயும் நாங்கள் பார்க்க வைக்கல. அந்த காலத்துல பரதநாட்டியம் நிலத்துல தான் ஆடி இருக்கணும் பார்க்க தெரிஞ்சது. இல்ல, நீங்க பழைய கால கோயில்களுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு மேடை கட்டி வச்சிருப்பாங்க. அது அந்த சரியா ஒரு சுத்தி ஆக்கள் உட்கார்ற மாதிரி ஒரு மேடை மாதிரி ஒன்று இருக்கு. அதுதான் பரன் என்று சொல்றேன். அந்த ருக்மணி தேவி தான் அதை திருப்பி கொண்டு வந்த ஒரு டான்ஸ் கலையை உருவாக்கினது. அதுக்கு முன்னம் அது என்னன்னு சொல்றது, சதுராட்டம் அப்படியான வேற முறையில தான் அதில் பரப்பப்பட்டது. என்ன பரதநாட்டியம் நல்ல முறையில் சதுராட்டம் என்று தான் 7ஆம் நூற்றாண்டு மட்டும் சதுராட்டம் என்று தான் இருந்தது. பிறகு அது கோயில்ல ஆட தொடங்கின பிறகுதான், அந்த நேரத்துல கோயில்ல ஆடல. கோயில்ல 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கோயில்ல ஆட தொடங்குறாங்க. அதுக்கு பிறகுதான் இதுக்கு பரதநாட்டியம் என்று பேர். உண்மையிலே சதுரா சதிராட்டம் சதிராட்டம் சதிரண்டா உடம்பு அப்படியா? அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். சதிராட்டம் சதுரண்டிக்கு அது 4 பக்கம் இருக்கிறது. சதுரத்திலிருந்து வந்தது சதுர். இது சதிர். ஆனா நாங்க முந்தி பரன்ல இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு பானா ராணா தானே வரும். நீங்க இப்ப பரன் நண்டுல இருந்து வந்ததுன்னு சொல்றீங்க. அது என்ன தெரியல. ஆனால் இப்ப நான் வாட்ச புத்தகங்கள்ல இவங்க இதுதான் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த சதிராட்டம்ன்றது மேலேங்கிற அந்த பழைய ஆட்கள் பேச்சு வழக்குல வேற ஒரு ஆள் அது குறிப்பா இந்த சின்ன பிள்ளைல கண்டா சொல்லுவேன், பழைய ஆட்கள் ஏதாவது குளப்படின்னு சொன்னா சதிராடுறன்னு சொல்லி, அதுக்கும் இந்த இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? சதிராடுறன்னு சொல்லி அதைத்தான் இப்ப சொன்னது, உடம்ப வளர்ச்சி குளச்சி ஆடுறதான் சதிராட்டம் வந்து. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த ஒவ்வொரு நாட்டில ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்கு தானே, அதைத்தான் 11 ஸ்டைல தான் தொல்காப்பியர் சாரி என்ன இவர் இளங்கோவடிகள் சொல்றாரு. ஒவ்வொன்றிலையும் உடம்ப என்ன மாதிரி மாற்றி ஆற்ற முறைகள் வச்சுக்கணும் அவர் பிரிக்கிறார். அதை ஒரு டிரோகேட்டரி வேர்டா தான் பாவிக்கணும் அந்த காலத்துல இல்லையா? தேவதாசிகள் தான் அதை பாவிச்சு டான்ஸ் ஆடினது. அந்த சொல்ல பாவிச்சா நான் கடுமையா முரண்படுறேன். ஏனென்று சொன்னால் தேவதாசி என்ற பெயர் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நாயக்கர் வந்த பிறகுதான் வருது. அது இவருடைய காலத்துல, ராஜராஜ சோழன் காலத்துல தேவரடியார் என்ற சொல்ல இருந்தது. அப்ப அவங்களுக்கு தேவரடியாருக்கு
சொத்துகள் இருந்திருக்கு, அவங்க கல்யாணம் கட்டுற உரிமைகள் இருந்திருக்கு, கோயில்ல நிர்வாகிக்கிற உரிமை இருந்திருக்கு, கோயில்ல பூசிக்கிற உரிமை, இவ்வளவும் இருந்திருக்கு. ஆனால் அவ்வளவும் இல்லாம போனது நாயக்கர் காலத்துல. அது அது தேவதாசி என்ற முறை இவங்களால கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் அல்ல. தமிழத்தை அந்த கோயில்ல அடிப்படை மாற்றங்கள் நடந்தது அந்த காலம்தான். அந்த அதுலேயே அந்த தான் காலம் எல்லாமே. தமிழ் சிதைக்கப்பட்டது இந்த காலம் தான். ம். அந்த தேவர் அடிகள் வந்து கோவில்கள்ல வேலை செய்த பெண்களா? இல்ல, தேவர் அடியார்ன்றது கோயில்ல பொறுப்பா இருந்த பெண்கள். அவங்களுக்கு கோயில்ல பூசை செய்த உரிமை இருந்தது. அவங்ககிட்ட கோயில்களுக்கு தானம் ஒரு சில தேவரடியார்கள் கோயிலுக்கு தானம் கொடுத்திருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் மகள் ஒரு ஆள் தேவரடியாராக இருந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படி அந்த கோயிலுக்கு பொறுப்பா இருந்து கோயில்ல நடனம் ஆடுறதோட கோயில் தங்களை கோயிலுக்காக தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கிறவங்கள தேவர் அடியார் என்று சொல்லப்பட்டது. ஆனா இது கூட நீங்க எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது அந்த பௌத்த சமயத்துல தான் எங்கிட்ட இருந்து வந்தது. ஆரம்ப காலங்கள்ல அந்த புத்தர்ற காலத்துல அவங்க பெண்களை மத போதனைக்காக பாவிக்கிறாங்க. அப்ப அவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த நேரத்துல நிறைய பெண் பிக்குகள் வந்து கோயில்ல அவங்க மடாலயங்கள்ல இருந்து சமயம் படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. பிறகு எங்களோட சைவம் தலைக்க தொடங்க பௌத்தம் எல்லாம் போக தொடங்க இவங்க கோயிலே தங்கிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. பிறகு அவங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணப்பட்டு தேவரடியார்களா மாறுறாங்க. அது தேவரடியார்கள். அவங்களுக்கு அவங்க இப்ப தேவதாசின்றது வேற. அவங்க பாலியல் இதுக்காக அரசர்கள் பாவிக்கிறவங்க, அது வேற. நாங்க சொல்றது தேவரடியார்கள். ஆனா அவங்கள தான் இவங்க நாயக்கர் வந்த பிறகு அப்படி மாத்தின. ஆனால் அதுலயும் அவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களை மாத்தல. அவங்க அங்க இருந்து கன்னட தெலுங்கு தேசத்துல இருந்து கொண்டு வந்தவங்க இன்னைக்கு இதுக்கு. அப்ப நாங்க அவங்கள வச்சு கொண்டு நாங்க இந்த நாட்டியத்தை அப்படி பார்க்க கூடாது. எங்கிட்ட அந்த பரம்பரையா வந்தது. அது பக்தி காலத்துல பெண்கள் தங்களை தெய்வத்துக்காக அர்ப்பணிச்சு அந்த டான்ஸை தெய்வத்துக்காக ஆடினவங்க, கோயிலுக்கு பூஜை செஞ்சவங்க, அவங்களுக்கு எல்லா உரிமைகளும். ஆனா நாயக்கர் காலத்துல அவங்க பாலியல் தொழிலாளிகளை மாத்திட்டாங்க. டாக்டர் ஸ்ரீ, நீங்கள் அந்த அந்த காலத்தையும் ஒருக்கா டீட்டெயிலாக எங்களுக்கு ஒரு செஷன் எடுத்தீங்கன்னா இல்லை இந்த எப்போ இந்த தமிழற்ற உரிமைகள் தமிழற்ற முழு ஆட்சி உரிமையெல்லாம் பறிபோன காலம், அந்த 17ஆம் நூற்றாண்டு காலம், அது ஒருக்கா டீட்டெயிலாக நீங்கள் இருக்க செஷனில் காய்ச்சிங்கன்னா நல்ல நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கணக்கு ஆட்களுக்கு வந்து அந்த கன விஷயங்கள் இப்போ எங்களுக்கு அந்த ஆட்சி உரிமையே இல்லையென்று நம்புற அளவு கூட, தமிழர்களுக்கு அந்த ஆட்சி உரிமை இல்லையென்று நம்புற அளவு கூட இருக்கணும் என்ன. அப்போ அதே ஒரு ஆனா நான் செய்யறேன். நான் புத்தகங்கள் கொஞ்சம் தேடிக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். சோழரை பற்றி நிறைய எடுக்கலாம், பாண்டியரை பற்றி எடுக்கலாம், நாயக்கரை பற்றி எழுத மாட்டாங்களே. எழுதுனா அந்த பிரச்சனைகள் தெரிய வந்துடும்ன்றதுக்காக எழுதுறாங்க. அவங்கள நாங்க வேறொரு வகையில தான் தேடி எடுக்கணும். நான் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் அதை செய்யறேன். அதான் இப்போ ஒரு தற்காலத்துல ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டுல. இவற்ற யார் பெரியாட்ட அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து அரசுடைய ஆக்க சொல்லி கேட்டுருக்குறாங்க. அவங்க அதை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அது வெளியில வந்தால் எல்லா பிரச்சனையும் வெளியில வந்துடும் சொல்லி. ஏண்டா அவர் ஒரு சரியான குழம்பல்வாதி. இன்றைக்கு கொண்டு சொல்லுவார், நாளைக்கு கொண்டு சொல்லுவார். அப்ப அதனால அது வழிய வந்தா பிடிபட்டுருமன்றதுக்கு அவர் எழுதின புத்தகம் நீங்க வாசிங்களோ தெரியாது. தமிழரும் தமிழும் என்ற புத்தகம் எழுதினவர். அதுல அவர் தமிழ் சீர்திருத்தம் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு என்றால், அந்த தமிழ்ல இருக்க இக்கண்ணா இஞ்சன்னா இட்டன்னா இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதெல்லாம் தேவையில்ல, தமிழ் எழுத்துக்கு பதிலாக ஆங்கில எழுத்தை யூஸ் பண்றாங்க. அப்படி சரியான குழம்பல்வாதியா இருந்திருக்கிறார். அதுகளெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு பயத்துலதான் அவங்க வெளியே விடுறாங்க. அதாவது தமிழை காட்டுமிராண்டி மொழி வந்து நேரடியா சொன்னால், மற்றது திருக்குறளை வந்து ஒரு என்ன சொல்றது தங்கத்தட்டுல இருக்கிற ஒரு மலம் சொல்லு. அப்படி அந்த தமிழ் வீட்டுல தமிழ் கதைக்காயங்கோ சொல்லி அப்படி அந்த கணக்கு விஷயங்களை பிளான் பண்ணி செய்த விஷயங்கள்லாம் இதுகளை தான் நாங்க வெளியே கொண்டு வரோம். சார்ல்ஸ் அண்ணா. ஓகே, நன்றி. இது நாங்கள் 1 மணி தியாலத்திற்கு எடுக்க வேண்டிய நாங்கள் 1.5 மணி தியாலம் எடுத்துட்டோம். இதில் தொடர்ந்து பங்களித்தவர்களுக்கு நன்றி. இதில் பங்கு பற்றிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. கலாநிதி ஸ்ரீகாந்த் அவர்கள் மீண்டும் நன்றி கூடி விடைபெறுகிறோம்.
வாழ்வியல் மூலம் மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு துடிப்பான கலாச்சாரத்தின் பண்டைய நாகரிகம் தமிழரின் துடிப்பான சால்பு என்று சொல்லிக்கொண்டு தமிழரின் துடிப்பான சால்பு பயணம் வாழும், அதை வாழ வைப்போம் என்ற உறுதியுடன் விடைபெறுவோம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.